காணிலே ஹானம்பாடி காண்பறி வெக்கமணி ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்று ஆயரோட்டி கொண்டிருக்கும் குறிஞ்சி கொட்டவனின் குலக்கொடியே நீர் வாழ்கே குளம் வாழ்கே கொட்டம் வாழ்கே உண்மை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில விவரங்கள் யாம் கேட்கலாம் இலக்கினி கேட்கலாமா? ஔவையார் அஞ்சில் அஞ்சியார் அஞ்சியத்திய மகள் அல்லூர் நன்முளையார் அணிலாரம் முன்றிலார் ஆதிமந்தி ஒக்கோர் மாசாத்தியர் ஓரி பிச்சையார் கச்சிப்பேட்டு நல்லாகையர் கழற்கீரன் ஏற்றியார் காக்கை பாடினி நப்பசலையார் காம்கனி நப்பசலையார் குமளியால் நப்பசா குரமகள் இளவேணியார் குரமகள் குறுகேயினி தாயங்கண்ணையார் நக்கண்ணையார் பாரிமகளை பூங்கணத்திரை பெருமுக பிண்டு பொதும்பில் பிள்ளைங்க மார்பத்து மாலவுத்து நப்பசலையார் மதுரை ஓலை கடைத்தல் இப்படியெல்லாம் தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் பெருமையை சேர்த்த பெண் புலவர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் நானும் பிறந்திருக்கிறேன் என்பதை நினைக்கும் பொழுது பெருமிதம் அடைகிறேன் சுவாமி. தங்கள் வரவே பெருமிதம் சொல்கிறேன். 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு இலக்கண நூல் 1 4 5 எழுத்துக்களை சேர்த்தால் மக்கள் அணியும் ஒரு அணிகலன் 3 4 5 எழுத்துக்களை சேர்த்தால் மக்கள் குடிக்கும் ஒரு பானம் 3 6 7 எழுத்துக்களை சேர்த்தால் மனிதனை வேதனையடைய செய்யும் ஒரு செயல். இதையெல்லாம் சற்று உற்று நோக்கி கவனித்தால் நான் சொன்ன அந்த இலக்கண நூலின் பெயர் வந்துவிடும். உன்னில் எண்ணில் மண்ணில் கண்ணில் கண்டெடுக்கப்பட்ட தமிழ். இதில் கூட பாருங்கள், நில் 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 என்றுதான் வருகிறது. தமிழன் என்ற சொல் தலை நிமிர்ந்து நில். அப்படிப்பட்ட தமிழுக்கும் தரணிக்கும் தலை குனிந்து வணங்கிய நான் தலை சிறந்த மகாமுனிவர் தாங்களையும் தலை குனிந்து வணங்கி வரவேற்று என்னுள் இருக்கும் எண்ணிற்கு விடையளித்தால் எண்ணற்ற மகிழ்ச்சியை என்று கூறி கேளுங்கள் சுவாமி. கேள்வி கேட்டால் பதில் அளிப்பதற்காகவும் விவரம் கேட்டால் விளக்கம் கொடுப்பதற்காகவும் காத்துக் கொண்டிருக்கிறேன். கேளுங்க பாப்போம். குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நல்ல நெஞ்சத்தும் நடு நிலைமையால் வரும் கல்வி அழகு அழகு. இந்த உலகத்துல கல்விக்கு நிகர் ஏதாவது இருக்கா? கல்விதான். கல்விக்கு நிகர் கல்விதாங்க. ஆமா, தமிழை பேசுவது பெரிய விஷயம் கிடையாது. அந்த தமிழை அழகாக மக்கள் மத்தியிலே உச்சரிப்போடு புரியும் அளவிற்கு தெளிவாக பேசும் விதம் இருக்கிறது பார்த்தீங்களா? அதுக்கு தாங்க சிறப்புகள் பெருமைகள் அடங்கி இருக்கிறது. அருமையா சொன்னீங்க. புலவர்களை பற்றி நிறைய புலவர், ஔவையார் அஞ்சில் அஞ்சியார் எம்பது புலவர், இப்படி எல்லாம் பெண் புலவர்கள் எல்லாம் வாழ்ந்த இந்த நாட்டில் யாமும் வாழ்கிறேன் என்று எவ்வளவு அழகா பெண் புலவர்கள் எல்லாம் வாழ்ந்த நாட்டில் யாமும் வாழ்கிறேன் நினைக்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படின்னு எவ்வளவு அழகா சொன்னீங்க. நானும் கூட சொல்லியிருக்கலாம். எத்தனையோ ஆண் புலவர்கள் இருந்தாங்க. கம்பர் இருந்தார், கிழமைய புலவர் இருந்தார், ஒட்டக்கூத்தர் இருந்தார், புகழேந்தி இருந்தார், நாலடியார் இருந்தார், அம்பிகாபதி இருந்தார். இப்படியெல்லாம் புலவர்கள் இருந்தார்களே என்று யாமும் சொல்லி இருக்கலாம் அந்த இடத்திலே. ஆனால் பாருங்களே, அதை நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. என்ன சொன்னீங்க? தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொல்லும் இடத்தில் நீங்கள் தமிழன் என்று சொல் தலை நிமிர்ந்து நில். எவ்வளவு மரியாதை நாகரிகம் கலந்திருக்கிறது. அது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களை பற்றி ஒரு சில விவரங்கள், ஒரே ஒரு விஷயம் கேட்கலான் இருக்கேன். அந்த ஒரு விஷயத்தை கேட்கறது கூட நான் உங்கள்ட்ட அனுமதி வரலான் இருக்கேன். ஒரு விஷயம் உங்கள்ட்ட கேட்கலாம். இல்ல ஒரு சில பேர் அவங்கவுங்க சௌரியத்துக்கு கேட்டுக்கிட்டே போவாங்க. ஆனா நீங்க ஒரு விஷயத்தை கேட்கிறேன் அப்படின்ட்டு நீங்க ஒரு அனுமதி கேக்குறீங்க பாத்தீங்களா? இந்த நாகரிகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நீங்க ஒரு விஷயம் கேட்கறேன்றீங்க, நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்ல ஒன்றும் பிரச்சனை. உலகத்துல ஒன்றுக்கு சிறப்புன்னு எது சொல்றோம்னா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு ஒன்றுக்கு சிறப்பை வைத்தார்கள். 2 மரபுகள் என்ன? தாய் வழி தந்தை வழி என்று சொல்லக்கூடிய 2 மரபுகள். முச்சுடர் எதை சொல்றோம்? சூரியன் சந்திரன் அக்னி என்று சொல்லக்கூடிய முச்சுடரை சொல்வோம். 4 வேதங்கள் என்ன? ரிக்கு யசுர் சாமம் அதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள். 5 பூதம், அதாவது பஞ்சபூதம். நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள். 6 சுவைகள். கைப்பு தித்திப்பு உவர்ப்பு புளிப்பு துவர்ப்பு கார்ப்பு என்று சொல்லக்கூடிய அறுசுவை உணவு. 7 ரிஷி சப்தரிஷி. அத்திரி ஆங்கிரச சமதகணி வெச்சிஷ்ட விஸ்வாமித்ர கௌதம ரிஷி பரத்வாசர சுய சப்த ரிஷிகள். அஷ்டம சித்தா 8 சித்துக்கள். அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமம் ஈசத்துவம் வசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்கள். நவக்கிரகங்கள் என்னென்ன? சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கிரன் சனி ராகு கேது என்று சொல்லக்கூடிய நவக்கிரகங்கள். மகாவிஷ்ணுவின் 10 அவதாரம். மச்சா குர்மா வராக மாமனா நரசிம்மா பரசுராம ராமா பலராமா கண்ணா கைக்கு என்று சொல்லக்கூடிய 10 அவதார கதாநாயகன். 11 ருத்ரர்கள். மகாதேவி மகாதேவன் அரசன் சகல லோகிதன் காவலசம் பீமவேன் பாலவேகன் சுவர்ஷன் சொல்லி ருத்ரர்கள் 11 பேர் இருக்காங்க. 12 ராசிகள் என்ன? மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் என்று சொல்லக்கூடிய 12 ராசி இருக்கு. 15 திதிகள் என்ன? பிரதமை துவிதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்த்தசி பௌர்ணமி ஆனது அமாவாசை என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்கள் என்னென்ன? புகழ் கைவிழி வழி நெற்று நட்மக்கள் பெண் நல் நல்லோள் உயர்ச்சி ரூப அழகு அழகு துளமை இளமை நுனிமை வாழ்நாள் என்று சொல்லி 16 செல்வங்கள். 18 நூல்கள் என்னென்ன? நாலடியார் 4 மணி கடிகை இன்னார் 40 இனியவை 40 கார் 40 கள்ளவழி 40 5 50 5 70 திணைமாலை 150 திருக்குறள் திருக்கடுகம் ஆசாரக்கோவை சிறுபஞ்சனமும் 7 கைகள் என்று சொல்லி 18 நூல்கள் இருக்கு. 27 நட்சத்திரம் என்ன? அசுவனி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரன் திருவாதிரை புனர்பூசம் பூரம் ஆகிய
மகம் பூசம் உத்திரம் கஸ்தம் சித்திரை சுபாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூராட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்று சொல்லக்கூடிய தர்மங்கள் ஆதுள்ள சாலை ஓதுவார் குணவு பிறர் உயிர் மீட்டல் பிறர் மகவீர்த்தல் ஐயமிடுதல் தாமப்பள்ளி அரவை பிசுதல் நோய் மருந்து பஞ்சகம் முதல் தாடகம் மண்டல் கூபம் குளத்த மார்க்க மண்டம் கட்டல் சுத்தம் சுகுர்த்தம் நித்தியகமம் கெங்கஸ்நானம் அன்னதானம் பூதானம் கோதானம் சுரதானம் சுஸ்திரதானம் தேவாலயம் கடல் அண்ணா சிலை வைத்து அடைக்கலம் வைத்தல் பூஞ்சோலை வைத்தல் பசுகாத்தல் சிறைச்சொலை சொல்லி தர்மம் இருக்கு 56 தேசம் என்ன அன்னிகம் அருணம் அவந்தி ஆந்திரம் லாடம் யவனம் ஒட்டியம் வருஷகம் லிங்கம் கன்னடம் கண்ணாடம் காசம் காஷ்மீரம் காந்தாரம் காம்போசம் குருகு குடகம் குந்தலம் குரு குவிந்தம் கூச்சரம் கேக்கையம் கேரளம் கொல்லம் கொசலம் சகம் சபீரம் சாலவம் சிங்களம் சிந்து சுரசேலம் சோளம் சோனகம் திராவிடம் துளுவம் தெங்கனம் கெங்கனம் நிடகம் நேபாளம் பாஞ்சாலம் பப்பரம் பல்லவம் பாண்டியம் புளிந்த போட மகத மச்ச மராட மலையாளம் யுகந்தரம் வங்க வங்காளம் விகற்பம் என்று சொல்ல 56 தேசங்கள் இருக்கு 60 வருஷம் இருங்க சுவாமி இருங்க ஏன் அவசரப்படுறீங்க இருங்க சுவாமி 56 தேசம் இன்னைக்கு ஹரிச்சந்திரன் சொல்ல வேண்டியது. ஹரிச்சந்திரன் சொல்ற 56 தேசத்தை வள்ளி நீ சொல்ற, நான் ஏத்துக்கிறேன், சந்தோஷப்படுறேன். 60 வருஷம் என்னென்ன இருங்க சாமி, நான் தெரியுமா தெரியாத இல்ல, நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், என்னன்னு மட்டும் நீங்க கேளுங்க. நீ சொல்றத நான் கேட்கணுங்கிற அவசியம் இப்ப இல்ல. நீ பதில சொல்லிட்டு நீ என்கிட்ட கேளு, அந்த அவசியத்துல நான் கட்டுப்பட்டு நிக்கிறேன். ஏன் மண்டகப்படியில நீ தலையிடக்கூடாது. நான் என்ன கேட்கிறேனோ அப்படி பதில் சொல்லு. ஓ மண்டபப்படியில நான் தலை, நீ பேசும்போது நான் தலையிட மாட்டேன். என் கேள்விக்கு பதில் சொல்லு. 60 வருஷம் தெரியுமா தெரியாது? இல்லங்க, நான் தெரியும்னா சொல்லு, தெரியலையா பேசாம நில்லு, நான் சொல்றேன். இல்ல சுவாமி, நான் ஒரு போட்டினா அதுதான். உங்க அண்ணனை ஏவி விடுறியா நீ? அங்கிருந்து அழகாப்பா இங்க காரக்குள்ள இருந்து அவனை ஏவி விட்டு அங்க இருந்து அவன் கப்பா கட்டுறான். எப்படி எகிர்னேன் தெரியுமா உனக்கு? நான் நேரில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நேற்று நீ என்னென்ன பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இங்க வந்து அதை கவனிச்சு பாரு. அவன் வேலையை இங்க பார்த்தானா அழகாச்சு, அதை விட மூட்டி விடுறதுக்கு அவர் அந்த மாதிரி பேச. இந்த பையன் என்ன பிய திங்க சொன்னது நான் செய்ய சொன்னா? இந்த அழகாச்சும் போட்டு விட்ட வேலை அந்த பையன் கட்டி ஏறி சொல்லு, அழகாச்சு வர சொல்லு. அழகாப்பா அழகாச்சும் போட்டு இருங்க சாமி. அழகாப்பா உங்களை தூண்டி விட்டு அவர் வேடிக்கை வர சொல்லி ஏன் ஓடினாரு? அழகாப்பா இருங்க சாமி, வர சொல்லு பையன். அழகாப்பா எங்க இருந்தாலும் மேடைக்கு வர வேண்டும். அழகாப்பா எங்க இருந்தாலும் மேடைக்கு வர வேண்டும். எப்போ ஒரு என்ன வேணாலும் போட்டு கொடுப்பாரு, அதை நான் கேட்டுக்கிட்டுமா? அந்த பையனை பியத்திய சொல்லு. இந்த பையன் தான் நான் இப்ப நேத்து சொல்லுங்க பண்ணி வேஷம் போட்டான்னு சொன்னேன். பியத்தின்னு சொன்னது இந்த பையன். அதை மூட்டி விட்டுட்டு அந்த பையன் ஏற்றி விட்டுட்டு இப்ப போய் உங்ககிட்ட ஏற்றி விட்டு என்ன நீங்க வம்பு விட்டுருக்குதே? சொல்லு சொல்லு. இருங்க சாமி, அப்பா நீங்களே கேளுங்க இந்த நியாயத்தை. ஒரு விஷயம் கேட்கிறேன்னு சொன்னாங்க. ஆமா, ஒரு விஷயம் கேட்டாங்க, நான் பதில் சொல்லிட்டேன். சரி, ஒரு விஷயத்துல இருந்து அடுக்கி கிட்டத்தட்ட 56 வரைக்கும் கேள்வி கேட்டுறாங்க. 56 வரைக்கும் நான் பதில் சொல்லியிருக்கேன். சரி, மறுபடியும் 60வது ஒண்ணு கேட்க போறப்பதான் இல்ல இருங்க சாமி நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விஷயம்னு ஒண்ணு கேட்டா ஒரு விஷயத்தோட நிறுத்த வேண்டியதாங்க. இன்னொரு விஷயம் எதுக்கு கேட்கணும் நான் கேட்கிறேன். இதுதான் என்னோட கேள்வி. ஒரு கேள்வி கேட்டா ஒரு கேள்வி ஒரு விஷயம் கேட்டா ஒரு விஷயத்தோட நிறுத்த வேண்டியதானே. அடுத்து இன்னொரு ஒரு விஷயம் எதுக்கு கேட்கணும்ங்கறேன். ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு, அதுக்கான பதில நீங்க சொல்லி முடிச்சாச்சு. ரெண்டாவது ஒரு விஷயம் எதுக்கு கேட்கணும்? ஒரு கேள்வி கேக்குறேனே கேட்டேன், அந்த அம்மா பதில் சொல்லிட்டாங்க. சரி, இரண்டாவது ஒரு கேள்வி நான் கேக்குறீங்க. அப்ப அந்த அம்மா என்ன சொல்லிருக்கணும்? என்ன சொல்லிருக்கணும்? சாமி நிறுத்துங்க என்ற ஒரு கேள்வி கேக்குறேன், நீங்க நான் பதில் சொல்லிட்டேன். இரண்டாவது கேள்வியை நான் கேட்டுக்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க, பதில் சொல்லணும்ல, நிப்பாட்டிக்கணும்ல. கண்டிப்பா. அப்ப நிப்பாட்டாம ரெண்டாவது கேள்விக்கு நீ பதில் சொல்ற, மூன்றாவது கேள்வி கேட்கிற பதில் சொல்ற, நாலாவது கேள்வி கேட்கிற பதில் சொல்ற, 56 கேள்வி வரை நீ பதில் சொல்ற. ஏன் தெரிஞ்சதை பூரா பதில் சொல்ற, தெரியாததை கேட்ட உடனே முடிச்சுக்கிட்டு நின்றுட்டு நீ அழகேஷ் அப்பாவை கூப்பிடு, தன்ராஜ் அண்ணனை கூப்பிடு, இவரெல்லாம் கூப்பிடுனா என்ன தெரியலன்னு சொல்லேன் நானு. அப்பா சொல்லு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லியா. ஆனா சாமியார் வந்து உண்மையாவே சொல்றேன் நல்லா சமாளிக்கிறாருப்பா. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க விரும்புறேன். நீங்க தான் அப்புறம் நானா? அப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா. அதாவது ஒரு பெரிய மனுஷன் யாரு என்ன பேசணும்னு இருக்கு, அவருக்கு தெரியாத விஷயம் இல்லை.
ஜமாலிக்கிறோம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அப்பேற்பட்ட ஆளை நம்ம ஜமாலிக்கிறோம்னு சொல்லக்கூடாதுயா. ஒரு வாத்தியார் பாடம் கொடுக்குறானா, ஒரு வாத்தியார் பாடம் முதல்ல எழுதுறானா, முதல்ல என்ன எழுதி தருவா தெரியுமா? சொல்லி தருவாங்க. எப்படி எதிரிக்கிட்ட இருந்து தப்பிக்குதுங்கிறது மட்டும் தான் முதல்ல எழுதிட்டு அடுத்து பாடமே எழுதுவாங்க. ஆடு கூட இவ்வளவு அனுபவசாலிகிட்ட போய் நீ என்னமா பேசுற அப்படின்னா அவர் நல்லா சமாளிக்கிறாங்க நீங்களும் சொல்லுங்க. அதுல என்ன சந்தேகம்? தம்பி சுவாமிகள், நான் உன்னை பஞ்சாயத்துக்கு இதுக்காக கூப்பிட்டேன். வாத்தியார் எழுதி கொடுக்குறப்பவே எப்படி சமாளிப்பாரு? முத பாடமே அதுதான். மரியாதையா உன் வேலையை பாரு. எனக்கு தெரியும் எல்லாம். உன்னை நடுவரா கூட்டியாந்தா நீ போட்டு கொடுக்குறக்க உன்னை கூட்டியாந்தே கொன்னு விடுவேன். சமாளிக்கிறேன்னு சொல்றேன்னா இப்ப எதுக்காக சமாளிக்கிறேன் நான் சொல்றேன். நீ பேசலாமா? இல்ல நான் சமாளிக்கிறாங்கன்னு சொல்றேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? ஏ சுவாமி, ஒருவருடைய பலமா பலவீனமான்னு பார்க்கணும், ஒருவருடைய வீரமா விவேகமான்னு பார்க்கணும். வீரத்துக்கு எடுத்துக்கிட்டா சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களே, எம்பெருமான் முருகப்பெருமான சொல்லலாம். வீரத்துக்கு எடுத்துக்கிட்டா சொல்ல போனோம்னா எம்பெருமான் முருகப்பெருமான சொல்லலாம். ஏன் அப்படின்னா கனியை வாங்குவதற்காக உலகமெல்லாம் சுத்தனவர் யார் அப்படின்னா எம்பெருமான் முருகப்பெருமான். ஒரு நொடி பொருள். அதனாலதான் வீரத்துக்கு எடுத்துக்காட்டா எம்பெருமான் முருகப்பெருமான சொல்றேன். ஆனா விவேகத்துக்கு எடுத்துக்காட்டா யாரை சொல்லலாம் தெரியுமா? எம்பெருமான் விநாயகர் பெருமான சொல்லலாம். ஏன் விநாயகர் பெருமான சொல்றேன்? உலகம்தான் தாய் தந்தை, தாய் தந்தை தான் உலகம் என்ற அம்மா அப்பாவையே சுத்தி வந்து கனிய வாங்கினவர் யார் அப்படின்னா அவர் தான் கணபதி. இருந்த இடத்துல இருந்தே கனிய வாங்கினவர் யார் அப்படின்னா அவர் தான் கணபதி. அறிவுக்கான விருந்த. அதனாலதான் விவேகத்துக்கு எடுத்துக்காட்டா விநாயகர் பெருமான சொல்றேன். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஒருவருடைய பலமா பலவீனமான்னு பார்க்கணும். ஒருவருடைய பலத்துல மோதிரம் வச்சுக்கோங்களே, எக்காரணத்தை முன்னிட்டு ஜெயிக்கவே முடியாது. ஆனா ஒருவருடைய பலவீனத்துல மோதிரம்னா நிச்சயமா ஜெயிச்சிடலாம். ஆனா அந்த சாமியாரோட பலவீனம் என்னன்னு எனக்கு எப்பவோ தெரிஞ்சிருச்சு. எப்படி? ஒன்னொன்னா ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சு போச்சு. என்ன சம்பந்தமே இல்லாம பேசினா ஒரே அடி. நான் எதுக்கு சம்பந்தம் இல்லாம பேச போறேன்? என்ன சம்பந்தம் இல்லாம பேசல நீ? என்ன என்ன பலவீனம் நீ பார்த்த? ஆமா, என்னமா பார்த்துட்ட நீ? மரியாதை மேடையில பேசுற மட்டும் பேசு. இல்ல நான் என்ன அதுக்கு சொல்றேன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நான் இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன், அது என்ன கேள்வினே தெரியாம 1ல இருந்து 56 வரைக்கும் அடிக்கடிக்கு கேட்டா நியாயமாகுமா? நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஆனா அது என்ன கேள்வினே கண்டுக்கல இவங்க. என்ன கேள்வினே கண்டுக்கல, அப்புறம் எது என்ன ஒண்ணு தெரியாத பச்சை பிள்ளை மாதிரி நிக்கிறீங்க? என்ன நீ என்ன கேள்வி கேட்டியா? ஆமா. யாரு இருக்க பல்லு பூரா கீழ கொட்டி போடாச்சு. எதுக்குன்னு கேக்குறேன். நீ என்ன கேள்வி கேட்டியா? ஆமா கேள்வி கேட்டேன். மேடையில பொய் பேசாதம்மா. நான் பொய் சொல்லணும்ங்கற அவசியமே இல்ல. பொய் பேசுற வாய்க்கு போஜனம் கிடைக்காது. இந்த இடத்துல ஒண்ணு கூட. நீ என்ன கேள்வி கேட்டியா நீ? நீ தான் சமாளிக்கிறப்ப. நான் எதுக்கு நான் சமாளிக்கணும்? அழகு நியாயத்தை மட்டும் பேசு. கண்டிப்பா. வள்ளி நாயகம் என்ற கேள்வி கேட்டுச்சா? இல்ல கேட்கல. அந்த கேள்வி கேட்டிருக்கேன். இதுக்கான பதில சொல்லிட்டு நீங்க அடுத்து வந்து என்ன கிட்ட கேளுங்க, கேள்வி எது வேணாலும் கேளுங்க, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லல. நடுவர்னா எப்படி இருக்கணும்? இப்படி தான் இருக்கணும். ஒரு பக்கம் போட்டு கொடுக்குற நடுவர் கிடையாது, ரெண்டு பக்கம் நியாயமா பேசணும். சத்தியமா கேள்வி கேட்டேன் சுவாமி. அவர்தான் கேள்வி கேட்கலங்கறாரு. ஏங்க நான் கேள்வி கேட்டேங்க. கேள்வி உள்ள போய்ட்ட. ஐயா இந்தரு கேள்வி கேட்கல இல்ல. கேள்வி கேட்கல இல்ல. கேள்வி கேட்சா? கேள்வி கேட்கல சாமி. ஐயா அப்பா நான் கேள்வி கேட்டேன். நான் ஒரு விஷயம் கேட்கறேன்னு சொல்லி கேட்டாரு. ஒவ்வொரு விஷயமா கேட்க நீ பதில் சொன்னீங்க. எனக்கு கேட்க. ஆனா நீங்க வந்து இப்ப இந்த 56ங்கிறது வந்து கேள்வி கிடையாது. உங்கள்ட்ட தான் கேட்டிருக்காரு. அது வந்து அவர்கிட்ட நீங்க வந்து இன்னும் கேட்கவும் இல்ல. அத கேள்வின்னு சொல்லவும் முடியாது. கேள்வி கேட்டிருக்கேன், பதில் சொல்லிட்டு அடுத்து நீங்க பதில் பேசுங்க. சரி இருங்க, நீங்க எதுவும் பேச வேணாம், நீங்க எதுவும் பேச வேணாம். இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருமே ஞானஸ்தர்கள், ஞான பயிர்கள், அறிவாளிகள். பத்தாவதுக்கு கேமரா வேற ஓடிட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்க, நான் நாரதர் கிட்ட கேள்வின்னு ஒண்ணு கேட்டனா கேட்கலையா? கேட்டல? சொல்லுங்க. ஓட்டெல்லாம் எனக்கு எழுது, உங்களுக்கு என்ன? இங்க பாரு, என்ன கட்டைக்கு ஓட்டா கவனுக்கு ஓட்டான்னு பத்தி. கவனுக்கு தான் என்னைக்குமே இந்த ஊர்ல ஓட்டு. சரி கேள்வி கேட்டுச்சா? ஆமா. என்ன கேள்வி கேட்டுச்சு? பாத்தீங்களா இல்லையா? இல்ல கேட்கலன்னு கட்டைக்கு ஒரு ஓட்டு வந்துருச்சு. சார் மாறுங்க சார், நீங்க உங்களுக்கு இதுல நீங்க நடுவர் கிடையாது. நீங்க எனக்கு மக்கள் ஓட்டு போடணும், நீங்க ஓட்டு போடக்கூடாது. நீங்க அப்படியா கேட்டீங்களா? எந்த ஊர்லயாச்சும் சொல்லி எவ்வளவு கவனமா இருக்காங்கன்னு பாத்துக்கங்க. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும். என்ன கேள்வி கேட்டேன்னு சொல்லவா? அதே ஒரு புராணத்து பேர் கேட்டாங்க. அப்புறம் என்ன, இதுக்கு மேலயா தெரிஞ்சுக்கணும்? என்ன கேள்வி கேட்டீங்க?
7 எழுத்துக்களை கொண்ட ஒரு இலக்கண நூல். 1, 4, 5 எழுத்துக்களை சேர்த்தால் மக்கள் அணியக்கூடிய ஒரு அணிகலன். 3, 4, 5 எழுத்துக்களை சேர்த்தால் மக்கள் குடிக்கும் ஒரு பானம். 3, 6, 7 எழுத்துக்களை சேர்த்தால் மனிதனை வேதனையடைய செய்யும் ஒரு செயல். இதையெல்லாம் சற்று உற்று நோக்கி கவனித்தால் நான் சொன்ன அந்த இலக்கண நூலின் பெயர் வந்துவிடும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கேன். அவங்களே சொல்லிட்டாங்க. அடுத்து பாருங்க. உன்னில் எண்ணில் மண்ணில் கண்ணில் கண்டெடுக்கப்பட்ட தமிழ். இதுல் கூட பாருங்கள். நில் 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 என்றுதான் வருகிறது. தமிழன் என்று சொல் தலை நிமிர்ந்து நில். அப்படிப்பட்ட தமிழுக்கும் தரணிக்கும் தலை குனிந்து வணங்கிய நான் தலை சிறந்த மகாமுனிவர் தாங்கள். ஒரு சில பேர் கேள்வி கேட்டா எப்படி கேட்பாங்க, நீங்கெல்லாம் சரியான நாரதரா இருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லிட்டு உள்ள போங்க அப்படின்னு சொல்ற வழியே நீங்க பார்த்துருப்பீங்களே. உண்மையாவே நீங்க படிச்ச நாரதரா இருந்தா நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லிட்டு உள்ள போங்க அப்படின்னு பேசுற வழியை நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா நான் அப்படியா கேட்டிருக்கேன். எவ்வளவு நாகரிகமா, எவ்வளவு அழகா, எவ்வளவு சொல் சுத்தமா. என்னுள் இருக்கும் எண்ணிற்கு விடையளித்தால் தலை சிறந்த மகாமுனிவர் தாங்கள் தாங்களையும் தலை குனிந்து வணங்கி வரவேற்று என்னுள் இருக்கும் எண்ணிற்கு விடையளித்தால் எண்ணற்ற மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறி கேளுங்கள் சுவாமி. கேள்வி கேட்டால் பதில் அளிப்பதற்காகவும் விவரம் கேட்டால் விளக்கம் கொடுக்கறதுக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கேன்னு எவ்வளவு அழகா கேட்டிருக்கேன். கேள்வி கேட்கலன்னு சொல்றீங்களே உங்களை. என்ன வாயில வந்தாலும் பேச்சுன்னு பேசுறதுக்காக வரல. புத்தகத்தை படிக்க வேண்டும், புராணங்களை படிக்க வேண்டும். என்னங்க தேவையில்லாத ஒன்றை நீ பேசக்கூடாது. சொல்லு, நான் எது வேணாலும் சொல்லப்பா. வாயில வர ஒரு பேசுவேன். 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஊர் இருக்குதுயா. 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஊர் பேர் இருக்கு. எல்லாம் கவனிக்கணும். இதெல்லாம் நான் சொன்னேன். அப்புறம் அதுக்கு வள்ளி 1, 5, 6 இந்த எழுத்துக்களை சேர்த்தால் மனிதன் உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு அவயம் வர என்ன சொல்லு அப்படின்னு நான் கேட்டேன். என்ன பதில் சொல்லுவேன்? ஒரு நாடகத்தை 8 மணி நேரம் நடத்த வேண்டும். அதுல சிறப்பாக ஒவ்வொரு கதாபாத்திரத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னேன். புரிஞ்சதா? அதை முதல்ல தெரிஞ்சுங்க. 5, 3, 6 5, 3, 4, 6 இந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்தி எழுதி படித்து பார்த்தால் ஆசாரி கையில வச்சிருக்க ஒரு பொருள் வரும். அது என்ன பொருள் அப்படின்னு நான் உன்னை கேட்டேன்னா அதுக்குள்ள நீ உன்னால் இங்க வேறு வந்தமா வாயில வந்த 2 வார்த்தையை பேசிட்டு போனோமா, இதுக்கெல்லாம் உன்னைய கூட்டி வரல. சரியா? பார்த்துட்டு ஒரு தெரியுது பழமா பழவீனமா. யார்கிட்ட கேட்கிற நீ? பார்த்துக்கிட்டீங்களா? 4, 5, 6 இந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்தி எழுதி படித்து பார்த்தால் ஆதிக்கனுடைய ஒரு பெயர் வரும். என்ன பேரு அப்படின்னு நான் கேட்டேன்னா நீ என்ன பதில் சொல்ல முடியும்? பேச்சுனா பேச்சு சொல்ல பாருங்க. அது என்கிட்ட போட்டு போட்டு பேசுற வேலை. இந்த மேடையோடு பண்ணி. சரியா? இந்த அதை விடுங்க. 8 எழுத்துக்களை கொண்ட ஒரு பழம். நல்லா பாருங்க. அது உங்க ஒரு உதாரணம் சொல்றேன். உங்க முருக கடவுள், உங்க குலக்கடவுள் உருவான அந்த பழம் 8 எழுத்துக்களை கொண்ட ஒரு பழம். அந்த நீங்க பழத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 2, 3 இந்த எழுத்துக்களை பிரித்து எடுத்து பார்த்தால் 2, 3, 4 எழுத்துக்களை எடுத்து விட்டு பார்த்தால் அதிலே முக்கணி வரும். என்ன நக்கணி அதிலே வரும்? எங்க நீ சரியான பொம்பளை அதை சொல்லு. தெரிஞ்சா பேசணும், தெரியல பேச மாட்டோம். ஜனக நாட்டுக்கு ஒரு பேர் இருக்கு. ஜனக நாட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதுல நடு எழுத்து எடுத்துக்கங்க. ஜனக நாட்டுக்கு ஒரு பேர் இருக்கு. அதுல நடு எழுத்து நீங்க எடுத்துக்கங்க. ஆஞ்சநேய பெருமானுக்கு ஒரு பேர் இருக்கு. அதுல ஒரு நடு எழுத்து எடுத்துக்கங்க. ஆதிபராசக்திக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அதிலே நடு எழுத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கொடுத்தால் ஒரு பெயர் இருக்கிறது. அதிலே நடு எழுத்து எடுத்துக்கொள்ளுங்கள். உடம்பில் உள்ள 5 புலன்ல ஒரு புலன் இருக்கு. அதிலே நடு எழுத்து எடுத்துக்கொள்ளுங்கள். ராகத்திலே ஒரு ராகம் இருக்கிறது. அதிலே நடு எடுத்து எடுத்துக்கொள்ளுங்கள். இதை புறா வரிசைப்படுத்தி எழுதி படிச்சு பார்த்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு ஊர் பேரே வர பிரசித்தி பெற்ற ஊர் பேர். என்ன பேர்? இப்படிலாம் கேட்டு உடனே ஒண்ணுமெல்லாம் பண்ணிட்டு போயிடலாம். சரி போயிட்டு போகுது. 5 சுத்தி எப்படிங்க? நடுக்கட்டை. நடுக்கட்டை அந்த கருப்பு கட்டையில நடுக்கட்டை எப்படிங்க? உன்னை பற்றி நான் கேட்கீங்க என்ன பண்றீங்க? கருப்பு கட்டை 3 கட்டையில நடுக்கட்டை எப்படிங்க? 3 கட்டையில நடுக்கட்டை. இருங்கப்பா, அதெல்லாம் அப்புறமா பிடிக்கலாம்.
பாரு எவ்வளவு தெளிவா. வாயில வந்ததெல்லாம் பேச்சுன்னு பேசக்கூடாது. பேச்சுனா வாயில தான். வாயில வர்றதெல்லாம் கேள்வின்னு கேட்க கூடாது. புரியுதா? 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர்னா 6 எழுத்துல ஆயிரப்பட்ட ஊர் இருக்கும், ஏகப்பட்ட ஊர் இருக்கும், ஆயிரக்கணக்கான ஊர் இருக்கும். நீங்க நினைக்கிற ஒரு என்னால சொல்ல முடியுமா? அப்படியே கொஞ்சம் திருப்பி பாருங்க. கோவில்பட்டின்னு எழுதினா கூட தான் 6 எழுத்து. இது கூடவா தெரியும்? கடவுள் தெரியுமா? நான் ஏற்கனவே திரும்பி பார்த்துட்டேன். அதுல கோவில்பட்டின்னு எழுதி இருக்கு. இங்க பார்த்தேன் அரசர் உலம்னு எழுதி இருக்கு. அது 7 எழுத்து வருது. இதெல்லாம் நான் கவனிக்காம இருப்பேன். நீ திரும்பி பார்க்கும்போதே நீ கோவில்பட்டின்னு. சரி, கோவில்பட்டினே வச்சுக்க 6 எழுத்து. நான் என்ன கேட்டேன்? முதல் எழுத்தையும் 5வது எழுத்தையும் 6வது எழுத்தையும் வரிசைப்படுத்தி எழுதினால் உடம்புல உள்ள ஒரு அவயம் வரும்னு சொன்னேன். முதல் எழுத்து கோ, 5வது இட்டு, 6வது டி. அப்ப அதை படிச்சு பாருங்க. கோட்டின்னு வருது. எங்கேயாவது உடம்புல ஒரு இடத்துல கோட்டின்னு வருதா? கட்டினா வேட்டின்னு தான் வரும். நீ எல்லாம் என்ன படிக்கிற? இதுல 6 எழுத்து சொல்லு. நீ எனக்கு விளக்கம் சொல்லு. 5 எழுத்து, 3 எழுத்து, 4 எழுத்து, 6 எழுத்து. இதை எழுத்து பார்த்தா ஆசா கையில் வச்சுக்க பொருள் எங்க சொல்லு. சொல்லுமா? கிரிக்கி மாதிரி நின்றுட்டு இருக்க. சுதி எப்படிங்க தம்பி? சுவாமி, 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஊர் பேர்னு சொன்னீங்க. அது என்ன ஊர்னு நான் சொல்லவா? என்ன ஊரு? சிதம்பரம்னு எழுதி பாருங்க. 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர்னா சிதம்பரம் தான். சிதம்பரம் 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர். சிதம்பரத்துல 6 எழுத்து தான். முதல் எழுத்தையும் 5வது எழுத்தையும் 6வது எழுத்தையும் முதல் எழுத்தையும் 5வது எழுத்தையும் 6வது எழுத்தையும் சேர்த்து படித்து பார்த்தால் மனித உடம்பிலே உள்ள ஒரு அவயம் வரும்னு சொன்னீங்க. அது என்ன தெரியுமா? அதான் உங்க தலை. ஏப்பா, சிதம்பரத்துல தலைன்னு வருதா? தானா வருதா? தலைக்கு மறுபெயர் என்னங்க? மண்டை. மண்டையா உங்க கொண்டையெல்லாம் நான் கேட்கல. மண்டைக்கு மறுபெயர் என்ன? சிரம். முதல் எழுத்து சி, 5வது எழுத்து ரா, 6வது எழுத்து இம்மு சேர்த்து படித்து பார்த்தால் சிரம் என்று பொருள் வரும். நீங்க கேட்ட கேள்விக்கான முதல் பதில். சிதம்பரம் சி. அடுத்து நீங்க என்ன கேக்குறீங்க? 5, 3, 4, 6 எழுத்துக்களை சேர்த்து படித்து பார்த்தால் ஆசாரி கையில வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் வரும் சொல்றீங்க. அது என்ன தெரியுமா? அதான் ரம்பம்னு பேரு. அது எப்படி வரும்? ஆமா, 5வது எழுத்து ரா, 3வது எழுத்து இம்மு, 4வது எழுத்து பா, 6வது எழுத்து இம்மு சேர்த்து படித்து பார்த்தால் ரம்பம் என்று பொருள் வரும். நீங்க கேட்ட 2வது கேள்விக்கான பதில். சிதம்பரம். அடுத்து நீங்க என்ன கேக்குறீங்க? 4, 5, 6 எழுத்துக்களை சேர்த்து படித்து பார்த்தால் ஆதிக்கடவுளுடைய பெயர். ஆதிக்கடவுள்னா யார் தெரியுமா? எம்பெருமான், சிவபெருமான். எப்படிமா சிதம்பரத்துல சிவன் வருது? சிவன் எங்க வருதுங்க? சிவபெருமான் எப்படி வரும்? 4, 5, 6. 4, 5, 6 எழுத்துக்களை சேர்த்து படித்து பார்த்தால் என்ன வரும் பாருங்க. 4வது எழுத்து பா, 5வது எழுத்து ரா, 6வது எழுத்து இம்மு சேர்த்து படித்தால் பரம் என்று பொருள் வரும். பரம்பொருள்னா எம்பெருமான், சிவபெருமான். போதுமா? பரம்னா யாருங்க? சிவபெருமான். பரம்பொருள் எம்பெருமான், சிவபெருமான். அடுத்து நீங்க என்ன கேக்குறீங்க? 8 எழுத்துக்களை கொண்ட உள்ள ஒரு பழம் அப்படிங்கிறீங்க. 2, 3, 4. அதுவும் உங்க குலக்கடவுள் முருகப்பெருமானுக்கு. நான் கேக்குறேன், யாராவது கேள்வி கேட்டு பதில் சொல்லி கொடுக்கறவங்களா பாத்திருக்கீங்களா? பதில் சொல்லி கொடுத்தமைக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் எங்க பதில் சொல்லி? ஏங்க நீங்க தாங்க சொல்லி கொடுத்தீங்க. என்னன்னு? 8 எழுத்துக்களை கொண்ட உள்ள ஒரு பழம், அதுவும் உங்க குலக்கடவுள் முருகப்பெருமானுக்கு உங்க பழம் சொன்ன உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது முந்திரி பழம் தான். ஐயோ, இவ்வளவு பெரிய முந்திரி பழமா இருக்கீங்க நீங்க. அவர் தானே முந்திரி பழத்தை படைச்சாரு. ஓ, முந்திரி பழத்தை படைச்சா முருகப்பெருமான். அதனாலதான் முந்திக்கிட்டு கேக்குறீங்க நீங்க. முந்திரி பழம் மாதிரியே. சரி, அந்த ஒரு பழத்துக்குள்ள எப்படி? இருங்க சாமி, நீங்க அத என்ன கேக்குறீங்க? 2, 3, 4, 5 அந்த எழுத்துக்களை விளக்கினால் முக்கணி வரும்னு சொன்னீங்க. எப்படி வரும்னு என்ன? 2வது எழுத்து இந்து, இந்து. 3வது எழுத்து தி, 4வது எழுத்து ரி. ரி. அதை விளக்கிட்டா அங்க என்ன இருக்கும்? இப்பளம் இருக்கும். இப்பளத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு? அது 3 இருக்கு. சேர்த்து படிங்க. இப்பளம் 3 போட்டா முப்பளம். முப்பழம் என்றால் என்ன? மா, பழ, வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணியை தான் முப்பழம் என்று சொல்வோம். போதுமா? சும்மா சொல்லக்கூடாமா? உண்மையாவே உடச்சு விடாது தம்பி. நீ உன் பொட்டி உடச்சு விடுவேன். இங்கேருந்து போய் உட்காந்துருக்கேன் பாரு. பொந்துக்குலேருந்து அந்த ஆந்தை எட்டி பார்க்குறேன். டீன்னு போட்டு கொடுத்துட்டு தான் போய் உட்காந்துருக்கேன் பாருங்க. உண்மையாவே சொல்றேமா, இறையருள் உள்ளவர்களைத்தான் இறைவனடி சேருதல் என்பது கிடைக்கும் என்பதற்கு கூடிய விரைவில் உனக்கு இறைவனடி கிடைக்கும். என்ன இறைவனுடைய அடிப்பாதத்தை தொடும் நேரம் வந்து விட்டதம்மா. இறைவனுடைய அடிப்பாதம் தொடும் நேரம் வந்து விட்டது. நல்லா பாருங்களே. நன்றி நன்றி. எல்லா மனிதர்களுக்கும் எத்தனை அறிவு சொல்லுவான்? 6 அறிவு. 6 அறிவு எப்ப வேலை செய்ய? 5 அறிவு தான்.
ஆறாவது அறிவு தான் பகுத்தறிவை. எவன் ஒருவன் பகுத்தறிவை பயன்படுத்துகிறானோ அப்பொழுது ஆறாவது அறிவு. இறைவன் கொடுத்தது 6 அறிவு அண்ணன் சொன்ன மாதிரி. ஆனால் இறைவன் உமக்கு 10 அறிவை கூட கொடுத்திருக்கலாம். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு அறிவாளின் காரணம் தெய்வ அருள். இந்த பொண்ணை பக்கத்துக்கு அப்பா அம்மா புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இறையருள் குழந்தை ஆதிபராசக்தியை பொற்குணத்திலே ஞான பாடத்தை கொடுத்தால் திருஞான சம்பந்தருக்கு அந்த சிறப்பு எப்படி எல்லாம் கிடைக்கும் என்றால் தெய்வ குழந்தைகளுக்கு தான் கிடைக்குமாம். உங்க அப்பா அம்மா செய்த புண்ணியத்தின் பெயரில் தாங்கள் பிறந்திருக்கிறேன் என்பது. அதுவும் பாருங்க, இந்த கலைத்துறை கிடைச்ச மூதாதையர் செய்த புண்ணியம். இறையருள் படைத்த பெண்மணியால் தாங்கள் உங்கள் அறிவு ஆற்றலையும் திறமையும் பார்க்கும் பொழுது வெகுமதியாக இருக்கிற அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு அறிவு தோற்றம், அழகான பேச்சு, பேச விஷயம் அப்படிங்கிறது. ஆனா உங்களோட 35 வருஷம் 2 பேரும் ஒரே வருஷம் ஒரே டயத்துல பயணிக்கிறான். தம்பின்னு அப்ப ஆரம்பிச்சாரான். இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் தம்பி ஆட்டா இருக்கான். 35 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம். ஆனா நீங்க உங்க வாழ்த்து, நாங்க உங்க வாயில நீங்க யாரையுமே வாழ்த்துனது இல்லை. சண்டை போட்டு அடிமட்டமா தான் ஆக்கி போடுவீங்க ஒரு செகண்டுக்குள்ள. ஆனா உங்க வாயில இருந்து இவ்வளவு பெரிய வாழ்த்துக்கள் என் பிள்ளைக்கு கிடைச்சிருக்குன்னா பெரிய பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கின மாதிரி. இல்ல திறமை உள்ளவங்களை பாராட்டு. இல்ல பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கின மாதிரி. சந்தோஷம் சந்தோஷம். அது மாதிரி நல்லது. உங்க கையில ஒரு மாலையை போட்டு இன்னும் வாழ்த்துனீங்கன்னா பெருமை. மாலை போட்டு வாழ்த்துங்க பாப்பா. ரொம்ப சிறப்பு. எதிர்பார்க்கலாம். என்ன ஒரு சிறப்பு பாத்தீங்களா? மாலையை போட்ட உடனே அதுக்குன்னு தனி பெறுதாங்க. ஒரு சபையில மாலை கிடைக்குதுன்னா, மாபெரும் சபைதனின் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் என்று போற்றி புகழ வேண்டும். இவரின் திறமையை காட்டுகிறார் பெட்டி வாசிப்போம் என்பதற்கு. அருமையான ஒரு சிறப்பு பாத்தீங்களா? ஆஹா, ஸ்ரீ ஆண்டாள் போல் உங்கள் தோட்டம். தெய்வ குழந்தைனா அப்படிதாங்க இருக்கேன். வேஷம் போடுற பிரச்சனை, வேஷம் தெய்வ குழந்தையாலும் தெய்வ பிறந்திருக்கேன். ஆண்டாள் போல் தோட்டம் அகலிக்குது தம்பி. ஆஹா, ஒரு பாத்தீங்களா பெரியாழ்வார் போல் தோட்டம் இருக்குது. எதுக்கு நான் உங்களை பெரியாழ்வார்னு சொன்னேன்? அப்பா மாலை கட்டி மகளுக்கு கொடுப்பாங்களாம். மக தன் கழுத்துல கூடி கண்ணபுரானுக்கு சொன்னாலாம், சூடி கொடுத்த சுடற்கொடியா. அவதான் கண்ணபுரானை சுடியவள் ஸ்ரீ ஆண்டாள். உங்களை பார்க்கும்போது பெரியாழ்வார் போலும், உங்களை ஸ்ரீ ஆண்டாள் போலும். ஆக மீனாட்சி அம்மன் போல் தோன்றுகிறீர்களே, அந்த அளவுக்கு உங்களுடைய ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. உங்களை வாழ்த்துவதற்கு இந்த இடத்திலே பெருமை. மக்கள் சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்களை கொடுத்து பாருங்க. நேற்றை விட இன்று நிறைந்த சபையாக இருக்கிறது. நிறைந்த சபையிலிருந்து உங்களை வாழ்த்துகிறேன். வாழ்க பல்லாண்டு என்று கூறி இந்த இடத்திலே அப்பா 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 ஒரே ஒரு விஷயம் சொல்லி இருங்க சுவாமி 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 ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பாட்டு பாடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை சுவாமி, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன் நான். ஏன்னா நான் இந்த காட்டுக்குள்ள சாதாரண குருவி விரட்ட வந்த ஒரு சாதாரண பெண்மணி. நீங்க சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. 14 லோகங்களும் சென்று வரக்கூடியவர். சந்தோஷம். அந்த மகாலட்சுமியுடைய அந்தபுரத்திற்கு யாருடைய அனுமதியுமின்றி சென்று வரக்கூடிய வல்லமை படைத்தவர் தாங்கள். அந்த தேவலோகத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு அந்த சாட்சாத் மகாவிஷ்ணு கண்ண பரமாத்மாவே இறங்கி வந்த மாதிரி தேவலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்க உங்களுடைய பாதம் இந்த பூமியிலே படுவதற்கு நாங்கள் எல்லாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும், கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நீங்க இந்த ஒரு சிறப்பான இடத்துல அதுவும் எனக்காக இப்படி ஒரு சிறப்பான வாழ்த்து கொடுப்பீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அதுவும் உங்களுடைய நாவிலிருந்து என்னுடைய செவியா இப்படி ஒரு அழகான வாழ்த்தை கேட்கும் பொழுது ஒரு 10,000 பட்டாம்பூச்சிகளை பறக்க விட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அவ்வளவு சந்தோஷத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க. அப்படிப்பட்ட சந்தோஷத்தை கொடுத்த உங்களுக்கு என்னால என்ன செய்யணும்னு யோசிக்கிறப்பதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சுவாமி, எங்களுடைய நாட்டிற்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டியதை நாங்க செஞ்சிருப்போம், பணிவிடைகளை செய்திருப்போம். ஆனா நீங்க வந்திருக்கிறது காட்டுக்கு வந்திருக்கீங்க. ஆனா எங்களால முடிஞ்சது என்ன செய்ய முடியும்னு தெரியல. நீங்க சாதாரணப்பட்ட வாழ்த்தா கொடுத்தீங்க. ஸ்ரீ ஆண்டாளை ஒப்பிட்டு, மதுரை மீனாட்சி அம்மனை ஒப்பிட்டு, எங்க அம்மா எங்க அப்பாவை பெரியாழ்வாரா கும்பிட்டு அப்படிப்பட்ட சிறப்பான வாழ்த்தை கொடுத்த உங்களுக்கு என்னால முடிஞ்சது சுவாமி. என்னுடைய சிரம் தாழ்ந்த மனமார்ந்த இதயம் கனிந்த நெஞ்சார்ந்த நன்றி என்னால தெரிஞ்சுக்க முடியும். அதனால இப்படிப்பட்ட வாழ்த்தை கொடுத்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் சுவாமி. ரொம்ப 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 நன்றி. என்ன ஒண்ணு, நான் கேட்டதான் நீங்க பதிலும் சொல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் சொல்ல.
நீலாம் அறிவு அவசியத்தையே புத்திய ஒத்தி வச்சு வந்திருக்கியா? ஏங்க 10 அறிவுன்னு சொன்னீங்க. யாருக்கு? எனக்கு. உன்னையால் அறிவோட உனக்கு இல்ல, உன்னையால் அறிவோட. அச்சோ. உன்னைய போய் நான் பெருமைப்படுத்துறேன் பாத்தி இந்த மேடையில. சுவாமி. என்னைய சொல்லணும். என்ன? தெய்வ குழந்தைன்னு சொன்னீங்களே. யார் நீ? நான் தெய்வ குழந்தை. பிசாசு. தெய்வத்துக்குள்ள உன்னை ஒப்பிட்டு சொல்ல முடியுமா? பேய். எங்க அப்பா அம்மா என்னைய பெற்று எடுப்பதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று சொன்னீர்களே. செத்துருக்கணும் நேரம். ஒரு விஷத்தை பெத்து போட்டதுக்கு நேரம் செத்துருக்கணும். எங்க அப்பாவை பெரியாழ்வாரா வாழ்த்துனீங்களே. எவன் பெரியாழ்வார்? இந்தா 12 அருவாள்ல முதல் அருவார் நீ. சுவாமி ஸ்ரீ ஆண்டாள் பெரிய அருவாளை வச்சு வெட்டி விடுவேன். சுவாமி ஸ்ரீ ஆண்டாள் மாதிரி இருக்கேன்னு சொன்னீங்களே. அம்மா தாயை மண்ணு. அது வேற வாயி, இது இப்ப நார ஆளப்பாராள. நான் எவ்வளவு பெருமைப்படுத்தினவனுங்களா அந்த அறிவு வேணாம. உன்னை இங்க பறவை விரட்ட அனுப்பிச்சிருக்காங்க. இங்க என்ன வேலைக்கு? பறவை விரட்ட. என்னென்ன பறவைகள் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? இங்க கதையின் சாராம்சம் மாறாமல் கேட்கிறது. ஒரு பறவை குளிக்காமல் கூட்டுக்குள்ளே சென்றால், ஒரு பறவை குளிக்காமல் கூட்டுக்குள்ளே சென்றால் செத்து போயிருப்பா. உயிரை விட்டுறேன். குளிக்காம கூட்டுக்குள்ள செத்து போயிடும். என்ன பறவை? நீ தான் விரட்ட வந்த. விரட்ட வந்த நீ பதில் சொல்லு அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ? நீ இங்க பாருங்கள, ஒரு ஆண்டு ஆணாகவும் இன்னொருடன் பெண்ணாக மாறக்கூடிய ஒரு பறவை இருக்கிறது. அது என்ன பறவை? எங்க சொல்லு. என்ன செய்வ? பறவை வேட்ட தானே வந்த. அதாவது வேற எந்த இதையும் போல வெளியில கதையோட வர்றாரு. கதையின் சாராம்சம் மாறல. முன்னையும் பறக்கும், பின்னையும் பறக்கும், பக்கவாட்டிலும் பறக்கும். இப்படியெல்லாம் பறக்கும் பறவை இருக்குது. முன்னும் பறக்கும், பின்னும் பறக்கும், பக்கவாட்டிலும் பறக்கும். அப்படி ஒரு பறவை இருக்குது. எங்க பறவை சொல்லு அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்வ நீ? 6 வருடங்கள் ஆனாலும் தரையிலே ஊனாத ஒரு பறவை இருக்குது. கால் ஊனாத பறவை. என்ன பறவை இருக்கே சொல்லு அப்படின்னா என்ன பதில் சொல்லுவ நீ? விடுமா, இறக்கையே இருக்காது. பாருங்க, அப்படி ஒரு பறவை இருக்கு. பாருங்க, என்ன சும்மா கேள்வி கேட்கணுன்றதுக்கெல்லாம் கேட்க கூடாது, புரியுதா? ரெக்கையே இல்லைன்னா அதுக்கு பேர் பறவே கிடையாது. ரெக்கையே இல்லைன்னா எப்படிங்க பறவையா இருக்க முடியும்? எவ்வளவு நான் கூட பிரம்மாவோட புள்ள 6 வருஷம் ஆணு 6 வருஷம் பொண்ணு இந்த மாதிரிலாம் சொன்னீங்களா? கேள்வி கேட்டோன்னே சரி பறவையை பற்றி, ஏன்னா பிரம்மா பிள்ளை நல்லா கேட்குறியன்னு நினச்சேன். ஆனால் இப்போ வச்சியவார் பெரிய பிராடு. அடிச்சியவார் பெரிய பிராடு. கடைசி ரெக்கையே இருக்காதான், அதுக்கு பேரு பறவையா? பறந்தாதாங்க அது பறவை. ஐயோ ஐயோ முள்ள மாதிரி போல. சரி விடுப்பா. உங்க பிராடு சாமி பிராடு பண்றதுக்கு ஒரு அளவோட பண்ணுங்க. பச்சை பிள்ளைங்கிறக்காண்டி ரொம்ப மிரட்டாதீங்க. இந்த வருஷம் நீ ஆம்பளை பையன், அடுத்த வருஷம் நீ பொம்பளை பிள்ளையா மாறுவியா? மாற மாட்டேல. ஒரு வருடம் ஆணாகும் இன்னொரு வருடம் பெண்ணா மாறும் ஒரு பறவை சொன்ன, அதை ஏத்துக்கிட்ட? எதை பிரம்மாவோட பிள்ளை? சரி விடியா நம்புனேன். இந்த பறவை இருக்கு. இந்த பறவைக்கு பேர் 2 எழுத்து. பதில் நான் சொல்லவா? 2 எழுத்துட்டேன். பேரை நான் சொல்லவா? ஆமா, நீ அந்த அந்த பிள்ளை கோபப்படாதீங்க. சரி சரி நீங்க அறிவாளி தான். என்னமா உனக்கு பிரச்சனை? ஏன் சுவாமி, படைப்பு தொழில பாக்குறது உங்க அப்பா பிரம்மா தானே? நான் கேக்குறேன், தலையை கிள்ளி போட்டாலும் 9 நாள் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் இருக்கு. அது என்ன உயிரினம் நான் கேக்குறேன். உங்களால பதில் சொல்ல முடியுமா? சட்டம் பேசுறீங்க, சவுடால் பேசுறீங்க. கேட்டுக்கிட்டே நில்லு. கழுத்தில்லாத ஒரு உயிரினம் இருக்கு. அது என்ன உயிரினம் நான் கேக்குறேன். உங்களால பதில் சொல்ல முடியுமா? வாயில வந்தெல்லாம் பேச்சுன்னு பேசக்கூடாது, புரியுதா? காது இல்லாத ஒரு உயிரினம் இருக்கிறது. அது என்ன உயிரினம் கேக்குறேன். உங்களால சொல்ல முடியுமா? வாயை கொடுத்து வாணி கடி. நெவர். பல் இல்லாத ஒரு உயிரினம் இருக்கிறது. அது என்ன உயிரினம் நான் கேக்குறேன். உங்களால பதில் சொல்ல முடியுமா? இந்த உலகத்திலேயே மிக சிறிய இதயம் கொண்ட ஒரு உயிரினம் இருக்கிறது. அது என்ன உயிரினம் நான் கேக்குறேன். உங்களால பதில் சொல்ல முடியுமா? அவருக்கே இதே இல்ல, அப்புறம் எப்படி சொல்லுவாரு? தம்பி, இந்த நேரம் உங்களுக்கு என்ன நேரம் தெரியுமா? இந்த நேரம் என்ன நேரம் தெரியுமா? சௌரியத்துக்கு பேச வேண்டிய பொழுது மரியாதை எந்திரிச்சு போயிடு. ஆமா, இந்த கட்டை இப்படி இது ஒரு இப்படி முழுமையா தானே இருக்கு. இப்ப எப்படி ஆயிடுச்சு? இருக்கு. அந்த மாதிரி மண்டை ஒரு மண்டையா இருக்கு, 2 மண்டையா இருக்கு. போய் பேசாம தெரியுமா? நீ கேட்ட கேள்வியெல்லாம் பதில் தெரியும். அப்புறம் என்ன சொல்லுங்க.
முடியணும் நீங்க. வள்ளியம்மா கேட்ட கேள்வி அனைத்துக்கும் எனக்கு பதில் தெரியும். அது தெரியும். இப்பொழுதே சத்தியமா இந்த மேடையில் நான் பதில சொல்லிட்டு போறேன். சொல்லுங்க சொல்லுங்க. என்ன ரொம்ப ஏழாமா சிரிக்கிறீங்க 3 பேரும்? ஏப்பா கொன்னேவுடைய இந்த தம்பி 3 நாளைக்கு இங்கே தான் உங்களுக்கு வேலை. நான் 3வது நாளைக்கு வேலை முடிஞ்சதும் உங்களை பூரா விட்டுட்டு நான் மட்டும் தனியா கிளம்பிடுறேன். பாத்துக்கோங்க. நீங்க போக பாப்போம். பாப்பா எந்திரிச்சு போயிரு. சரியா? இப்பதான் சொன்ன கட்டைய முதல்ல எனக்கு பதில் தெரியும். இல்ல எங்களெல்லாம் விட்டுட்டு நீங்க போக முடியுமா? நாங்க இத்தனை பேர் இருக்கும்போது ஒரு ஆள் தப்பிச்சு போக முடியுமா? வண்டி டயரை பிடிச்சிக்கிட்டனால வந்துரும். அப்பா எல்லாரும் டயருக்கு கீழே வந்து உட்காருங்கப்பா. நான் எனக்கு பதில் தெரியும் சொல்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் அழகேசன், ஒரு கேள்வியை கேட்குறப்ப என்னப்பா இங்கே போய் உட்காந்துருக்க தம்பி, இங்கிட்டு வாப்பா தம்பி. டேய் அழகு இங்கிட்டு வா. இப்படி ஒன்னே பக்கம் இப்படி குண்டி பக்கம் திருப்பி பார்த்து பேசுறதா போகிட்டு. அதாவது கேள்விக்கு பதில் தெரியும். நல்லா கவனிக்கணும் அழகேசன் அவர்களே. ஒரு கேள்வியை கேட்கும் போது மறுபதில் சொல்லாதானே மறு கேள்வி கேட்க முடியும். 5 உயிரினம் கேட்டேன், நான் 5 பறவை கேட்டேன். இடத்துல நான் சொல்றேங்க, பறவை வந்த ஒன்ட்டே நான் கேள்வி இருக்கேன். அந்த கேள்விக்கு ஒருவேளை நீ பதில் சொல்லி அந்த கேள்வியை கேட்டவானால் இப்பவே நீ பதிலை மட்டும் சொல்லு, உடனே நான் சொல்றேன். அந்த 5 கேள்விக்கு நீ பதில சொல்லு. இப்பவே சொல்லணும்னா சட்டையை பிடிச்சி இழுத்து பிடிச்சி நிப்பாட்டி கேளுப்பா. சட்டையா போடலாமா? நான் யாரையும் சட்டை பண்றது இல்லை, சட்டையும் போடுறது இல்லை. பிடிச்சு மாலையை பிடிச்சு கேளு, வீணையை பிடிச்சு கேளு. நான் பதில் சொல்றேனே தம்பி, நான் பதில் சொல்றேன்ட்டேன். மாற்றுக்கிறது இருக்கா? இல்ல மாற்றுக்கிறது இருக்கா? அதுக்கு பேச்சே இங்க பார். ஒரு பிள்ளை நான் எனக்கு ரொம்ப வேகமா சொல்லிட்டு போக தெரியாது. ஒரு பிள்ளையை தட்டி கொடுத்து மேலே கொண்டு செல்வதும் யாம் தான். ஒண்ணுமே இவ்வளவு பேரும் பூனை வாங்கியிருக்க உன்னை எப்படி சொடக்கு போடுறதுல உனக்கு ஒன்றும் தெரியலன்னு நான் சொல்லிட்டு போகக்கூடியவனு நான் தான். அந்த வேலையை நான் என்னைக்குமே காட்ட மாட்டேன். அடுத்தவர்களை வளர்த்து விட்டு உயர்விலே உச்சியிலே நின்று வேடிக்கை பார்க்கும் அழகை பார்க்கும் தன்மை உடையவன் தான் அந்த பெருமாள் ராஜ்யை தவிர அடுத்தவர்களை அமுக்கி அவர்களை அசிங்கப்படுத்தி பேர் வாங்க வேண்டிய அவசியம் என்றுமே பெருமாள் ராஜ்யம் கிடையாது. நாரதர் வேஷம் போட்டு நடத்தி நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். தெரிஞ்சுக்க. இப்ப இல்ல, இனிமே மறுபடியும் இந்த மேடையோ பக்கத்து மேடையோ நீங்க வந்தா அந்த மேடையில் வந்து நாரதர் பெருமாள் ராஜ் அவர்கள் இந்த கேள்வி 5 கேள்வியை கேட்டார்கள். அன்று நான் அந்த கேள்விக்கு நான் படிக்கல, பதில் சொல்ல இந்த மேடையிலே சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு செல்லுங்கள். நீங்க கேட்ட 5 கேள்விக்கு எந்த வரைக்கும் தான் பதில் சொல்ல போறேன். இப்ப காலத்தையும் நேரத்தையும் கருத்தில் கொண்டு முருகப்பெருமான வைப்பிராட்டி அனைவரும் வர வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக உன்னை நான் விட்டு வச்சுட்டு போயிருக்கேன். அதனால மற்றவர்களையும் சந்திக்க வேண்டும் என்பதற்காக ஒரு காரணத்துக்காக இந்த இடத்துல இல்ல இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லாம போனோம்னா அது நல்லா இருக்காது. அதனால நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டேன். கதையை நடத்தணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நானும் அதே தான் சொல்றேன். கதையை நடத்தணுன்றதுக்காக தான் நானும் சொல்றேன். நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லலாம். நீங்க வாங்க சாமி, இங்க வாங்க. அளவு இருக்கு. அவர் என்ன சொல்றாரு? நீ கேட்ட கேள்விக்கு போறா எனக்கு பதில் தெரியும், தெரியலேன்னு சொன்னாதான் ஒரு பேசணும். அதுக்கப்புறம் நம்ம பேசணும். கதையை நடத்தணும். கதையை இன்னும் முருகன் பெருமான் ரெடி ஆயிட்டாரு, ஔவையார் ரெடி ஆயிட்டாங்க. இன்னும் கதையை முழுமையாக நடத்தணும் தான் 1 நாள் நாடகத்தை 2 நாளாக போட்டிருக்கு. அவங்க மக்களும் வந்து சும்மா இல்லை, இவ்வளோ செலவு பண்ணி ஒரு நிகழ்ச்சியை நடத்துறது பெரிய விஷயம். அதாவது எவ்வளவு எண்ணல்ல எவ்வளவு இடைஞ்சல் ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இவ்வளவு தூரம் நான் வந்து சொல்றாரு. நான் வந்து நான் சொல்றேன்னா இதெல்லாம் என்னம்மா அதுக்கு பதில்? அடுத்த மொழியில் பேசிக்கோ, அதோட வச்சுக்கணும். உனக்கு நான் சொல்லுவேன்னு சொன்னா உனக்கு தெரியும், நீ சொல்லிடுவ. அவருக்கு தெரியும் சொன்னாரு, ஆனா இன்னைக்கு தெரியும் சொன்னாரா? படிச்சுட்டு வந்து சொல்லுவாரு. நீ என்னம்மா பேசுற? தம்பி அழகேசா, நல்லா கவனிக்கணும். நான் உன்னைய என் கூட பிறந்த சகோதரனா நினைக்கிறேன். ஆமா, நான் அப்படித்தான். உண்மையாவே நீங்க தம்பி தான். அதுக்காக மேடை வேற, தொழில் வேற. நான் ஒன்று சொல்லவா? பேசாம வாயை பொத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ தப்பிச்ச. இல்லைன்னா இதே மைக் எடுத்து மண்டையை பொழந்துருவேன். இந்த பையன் இப்ப என்ன பதில் சொல்லவா இல்ல முருகப்பெருமான் வரணுமா? இல்ல முருகன் வரட்டுமா? நேரம் ஆச்சு. அட இருங்கங்க, சுவாமிகள் அவங்க சொல்லட்டும். சுவாமிகள் நிகழ்ச்சி நடத்துறவங்க நீங்க 2 பேரும் இல்ல. பதில் சொல்லவா முருகப்பெருமான் வரணுமா? அவங்கள்ட்ட கேளுமா. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இந்த பாருங்க கேளுங்க, பதில் சொல்றாங்க. நான் பதில் சொல்றேன். ஏமா நேரம் ஆயிடுச்சுலம்மா. நேரமெல்லாம் ஆவலையாங்க. முருகப்பெருமான் வர வேணாமா? நான் பதில சொல்லிட்டு தான் போகணுமா அப்படின்னு அவங்க உங்களுக்கு நீ பதில் சொல்லுமா, இவர் அசிங்கப்படுத்துமா அப்படிங்கிறாங்க.
என்னைய வந்து நம்ம ஊரு கூட்டியாந்து அசிங்கப்படுத்தணும்னு சொல்றீங்க. காசை கொடுத்து நான் இந்த நாடகத்தை போறதுக்கு என்ன கஷ்டப்பட்டு இருக்கிறது, என்னை அசிங்கப்படுத்துமான்னு சொல்றேன். ஒரு மாசமா என்ன பேச்சு? ஏங்க எங்கங்க போறீங்க? பதில் சொல்ல வேணாமா? அட போய் படிச்சுட்டுனாச்சும் வரட்டுமா, போகட்டுமா, விடுமா, என்னம்மா நீ உள்ள புத்தகம் வச்சிருக்காரோ? தம்பி ரொம்ப கீழே விட்டு வந்தடா, நான் சொல்றேன். என்ன உனக்கு பிரச்சனை? இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலெல்லாம் நான் சொல்ல போறேன். சுவாமி இங்க எங்கங்க போறீங்க? அட இந்தம்மா மறுபடியும் படிக்க போறாங்கிறேன், மறுபடியும் சும்மா சும்மா சொல்லுவாளா? நான் படிச்சுட்டு வந்து சொல்றேங்கிறதுக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலெல்லாம் நான் சொல்ல போகிறேன். என்ன கேள்வி மட்டும் கேளுங்க. ஒரு பறவை குளிக்காம எங்கங்க போறீங்க? குடிக்க கூடாதா? ஏமா குடிக்க கூடாதாமா? என்னம்மா பேசுற? தவிச்ச வாய்க்கு தண்ணி குடிக்கிறதா இல்லையாம்மா? நல்ல ரோசமானவங்க, நல்ல ரோசம், நல்ல சூடு சொரணை உள்ளவங்க தண்ணி குடிப்பாங்களாமா? பதில் சொல்லாம அந்த தண்ணி உள்ள இறங்குச்சுன்னா அதுக்கு மேல அந்த தண்ணிக்கு இது இல்லை. இனிமே அந்த தண்ணியை நான் தொடுவேன். சோறு சாப்பிட்ட கூட இந்த அவங்க கூட சொல்லடா, நல்ல சாப்பாடு போட்டாங்க அவங்க கூட சொல்லடா, தண்ணி குடிக்கிற சொல்லு என்ன வேணும்? ஒரு பறவை ரொம்ப சலிச்சுட்டா எங்க போறீங்க? கால் வலிக்குதுமா? நின்னுக்கிட்டே ஒருத்தருக்கு கால் வலிக்காதா? பாவம், இப்ப வந்தவருக்கு கால் வலிக்கும், உனக்கு கால் வலிக்காதுமா? பையன் வந்துருச்சு. நீ முதல்ல வந்த ஆளுக்கு உனக்கு கால் வலிக்காது. ஐயே, என்னைய பதில் சொல்ல விடுவீங்களா விட மாட்டீங்களாப்பா? சொல்லி தொலை. ரொம்ப சலிச்சுக்காதீங்க. அப்புறம் நீ சொன்ன அப்புறம் அவருக்கு கொலை நடுங்காதா? தம்பி இப்ப எனக்கு உண்மையாவே கொலை நடக்குதா? உன்னை ஏன் கூட்டியாந்தம்னு கொலை நடக்குதா? ஐயோ புள்ள பூச்சியெல்லாம் இடுப்புல கட்டிட்டு அலையிறனே அப்படின்னு இதை நடக்குதா எனக்கு? ஏ சாமி, குளிக்காமல் தன் கூட்டுக்குள்ளே போனால் ஒரு பறவை இறந்து போய்விடும் அப்படின்னீங்க. அது என்ன பறவை தெரியுமா? சுவாரின் என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை தான். சுவாரின் என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை தான் குளிக்காமல் தன் கூட்டுக்குள்ளே போனால் இறந்து போகிவிடும். போதுமா? ஜோரா கை தட்டுங்க. இருங்க சாமி, அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க? ஒரு வருடம் ஆணாகவும் ஒரு வருடம் பெண்ணாகவும் வாழக்கூடிய ஒரு பறவை இருக்கு அப்படின்னீங்க. அது என்ன பறவை தெரியுமா? ஈரிதழ் சிட்டு அப்படின்ற ஒரு பறவை தான் ஒரு வருடம் ஆணாகவும் ஒரு வருடம் பெண்ணாக வாழக்கூடிய பறவைனா அது ஈரிதழ் சிட்டு. பேர்லயே வந்துருச்சு பாருங்க, ஈரிதழ் சிட்டு. ஈரிதழ் சிட்டு வந்துருச்சு பாத்தீங்களா? அடுத்து நீங்க என்ன கேக்குறீங்க? 6 வருஷங்கள் ஆனாலும் தரையிலே கால் ஊனாத ஒரு பறவை இருக்கு அப்படின்னீங்க. அது என்ன பறவை தெரியுமா? ஆல்பட்ரஸ் அப்படின்ற ஒரு பறவை தான் 6 வருடங்கள் ஆனாலும் தரையிலே கால் ஊனாத ஒரு பறவை. போதுமா? 6 வருஷம் ஆனாலும். அடுத்து நீங்க என்ன கேக்குறீங்க? முன்னாலையும் பறக்கும் பின்னாலையும் பறக்கும் பக்கவாட்டுல எல்லா பக்கமும் பறக்கக்கூடிய தன்மையுடைய பறவை எந்த பறவை அப்படின்னா தேன் சிட்டு அப்படிங்கிற ஒரு பறவை தான். முன்னாலையும் பறக்கும் பின்னாலையும் பறக்கும் எல்லா பக்கம் பறக்கக்கூடிய பறவைனா தேன் சிட்டு பறவை. அடுத்து நீங்க கேக்குறீங்க கேள்வி, ரெக்கையே இருக்காதான் ஆனா அதுக்கு பேரு பறவைன்னு சொன்னீங்க. அது 2 எழுத்து தான் சொன்னீங்க. நீங்க சொன்னனால நான் சொல்றேன். அந்த பறவை என்ன பறவை தெரியுமா? கிவி பறவைக்கு தான் இறக்கைகள் இருக்காது. என்ன சிப்பு இல்லையா? என்னங்க சிரிக்கிறீங்க? இல்ல இது வரைக்கும் பதில் சொன்னேன், அருமையா சொன்ன, எனக்கே பெருமையா இருந்துச்சு. நீ அவரை தாண்டிட்டாமா. என்ன சின்ன பிள்ளையா இருந்தாலும் என்னப்பா நீ பார்த்ததே இல்லையா? என்னத்த கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருப்பாங்களே கிளி, ஜோசியமாக்குற கூட அதுக்கு ரெக்க இருக்கிறத பார்த்தியா இல்லையா? ஏங்க உங்களுக்கெல்லாம் காதுனா வேதுங்க போலயே. கிளிக்கு எங்கமா ரெக்கலாம்? ஏங்க கிளி இல்லங்க, கிவி 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 வி வி வியா. கிவி பறவைக்கு தான் இறக்கைகள் இருக்காது. போதுமா? மகிழ்ச்சி, நல்லா பதில சொன்னீங்க. உண்மையாவே எந்த வேலைக்கு வந்திருக்கோமோ அந்த வேலைக்கு தகுந்த பதிலை அழகாக சொல்லியிருக்கின்றீர்கள். இப்பொழுது அதுக்காகவே மக்கள் மத்தியில் மக்கள் சார்பில் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இப்பொழுது நீங்க கேட்டவங்க நான் பதில் சொல்லி ஆகணும். பதில் சொல்ற கட்டாயத்தில் இருக்கேன். அப்படி பதில் சொல்லாம நான் போனாலும் என்னை விடுறது மாதிரி தெரியல. இங்க இருக்க அண்ணன் கையை கட்டிட்டு இருக்காரு. அக்கா தங்கச்சி சகோதரி எல்லாம் தூங்காதீங்க தயவுசெய்து. கையை கட்டிட்டு உட்காந்துருக்காருல நம்ம ஆட்சிங்கெல்லாம் பாருங்களேன் எவ்வளவு கலகலப்பா. நேற்று இருந்து இன்னைக்கு இருக்க எங்களுக்கு எல்லாம் மனசு சந்தோஷமா இருக்கு. இப்படி இருந்தாத்தே எங்களுக்கும் பேசணும், ஒரு சில கதைகள் நடத்தணும், புராணம் பேசணும் என்ற எண்ணங்கள் தோன்றும். சென்றாண்டு அவ்வளவு அழகா ரசிச்சவங்களே நேத்து நாங்க பார்த்தோன்னு ஒரு மாதிரி ஆச்சு. இன்னைக்கு பார்த்தோன்னே ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சி. அது மட்டும் இல்ல, நம்மளுக்கு மட்டும் இல்ல, அவங்க நிகழ்ச்சி இவ்வளவு தூரம் செலவு பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கு. ஆமா வந்ததுக்கு ரசிக்கிறதுக்கு ஒரு திறமை, நல்ல அழகான ரசிகர்கள். இதே மாதிரி உங்களை எல்லாம் பார்க்குற பாக்கியத்தை இறைவனும் அருள் கொடுத்துருக்கிறாரு. அருமை சார், மாரிமுத்து சார், ரவி அண்ணே இவங்கெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷமா இருக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன். ஆனால்
எத்தனையோ ஊருக்கு நம்ம போயிருக்கோம், ரசிகர்களை பார்த்துருக்கோம். ஆமா, எத்தனை விதமான ரசிகர் இருக்காங்க. ஒரு பகுதியா பேசுற ரசிகர் இருக்காங்க, இரு பகுதியும் சேர்ந்து பேசக்கூடிய ரசிகர் இருக்காங்க. ஆனால் நம்ம ஊர்ல நம்ம இங்க பார்த்தப்ப தான் எவ்வளவு அழகான ஒரு ஞானஸ்தர்கள், கதையை ரசிக்கக்கூடியவர்கள் என்பதை இன்று நான் உணர்கிறேன். ஆமா, அப்படிப்பட்ட பாகுபாடு இல்லாத அந்த ஞானஸ்தரிடம் நான் ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். அவங்கள்ட்ட கேக்குறீங்களா? என்ன நான் கேட்கிறேன்னா, கேளுங்க. நான் கேட்ட கேள்விகள் எல்லா கேள்விக்கும் வள்ளி பதில் சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டேனே. நீ பேசக்கூடாது. நீ எப்படி மக்கள்கிட்ட கேட்டியோ சொல்லிட்டேன் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டேன். நீ பேசாம இருமா. நான் கேட்ட கேள்விக்குனா வள்ளி கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். சொல்லணும். நான் சொல்ல போறேன். இப்ப நான் கேட்ட கேள்விகளுக்கு எல்லா கேள்விக்கும் வள்ளி பதில் சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டேனே. ஓ வேலை பாருமா. மக்கள் சொல்லலையா? இங்க பாருங்களே எவ்வளவு அழகா ஒரு கேள்வி. இருங்க. என்ன கேள்விக்கு நான் பதில் சொல்லல? 60 வருஷம் பாத்தீங்களா? ஏதோ ரசிக்கிறாங்க, அதை பாருங்க. இல்ல 60 வருஷம் புரிஞ்சதா? என்ன பண்ணீங்க வள்ளினாங்க? அப்படி பார்க்க போனா வள்ளி உண்மையாவே 2 கேள்வி பதில் சொல்ல. நீங்க சொன்னா கூட எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. 60 வருஷம் சொல்லல. இன்னொரு கேள்வி என்னன்னா, ஜனக நாட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுல நடி எழுத்து எடுத்துக்கங்க. ஆஞ்சநேய பெருமானுக்கு ஒரு பேர் இருக்கு, நடி எழுத்து எடுத்துக்கங்க. ஆதிபராசக்தி ஒரு பேர் இருக்கு, நடு எடுத்து எடுத்துக்கங்க. ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கொடுத்தால் அந்த பெண்ணுக்கு ஒரு பேர் வரும், அதை நடு எடுத்துருக்குங்க. உடம்பிலே உள்ள 5 புலன்ல ஒரு புலன் இருக்கு, நடு எடுத்துருக்குங்க. ராகத்திலே ஒரு ராகம். இதெல்லாம் நடு எடுத்து வரிசைப்படுத்தி எழுதி படித்து பார்த்தால் ஒரு பிரசித்தி பெற்ற ஊர் பேர் வரும்னு நான் கேட்டேன். அந்த கேள்விக்கும் வள்ளி பதில் சொல்லலை இல்லைனே. பாத்தீங்களா? என்னை அசிங்கப்படுத்தி ஊருக்கு அனுப்ப சொன்னது யாரு? அதே மாதிரி வள்ளியே அசிங்கப்படுத்தி ஊருக்கு அனுப்புறதுக்கு நம்ம பாவம். அந்த பிள்ளை இந்த பொண்ணை நான் என்ன செஞ்சேன், இதுக்கெல்லாம் பதில் சொல்லலைன்னு எனக்கு தெரிஞ்சு வள்ளி அதை காட்டி கொடுக்கக்கூடாங்கிறக்காக பெருமைப்படுத்தினேன். 10 அறிவுமா உனக்கு, ஆண்டாள் மாதிரி, மீனாட்சி மாதிரி இருக்க, அந்த அளவுக்கு பெருமைப்படுத்தி உன்னை மக்கள் மத்தியில் கரகோஷம் கொடுத்து பெருமைப்படுத்தி கொண்டு வரலான்னு பார்த்துறேன். ஆனால் நீ என்ன செய்யற, என்ன ஒன்று நான் கேட்டவங்களுக்கு தான் பதிலும் சொல்ல, ஒன்றும் சொல்ல அப்படின்னு மாலையை தூக்கி போடுற. ஏன் தவளை தன் வாயால் கெடும் போது உன் வாயாலே நீ கெட்டுக்கிற. இவ்வளவு நேரம் நீ வாங்கின பேரை கெடுக்கிறதுக்கு தானே இந்த வேலையை பார்த்த. அப்போ உனக்கு தெரியலைன்னா நான் என்ன சொல்றேன், அதை பதில் அதை காட்டி கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். நான் மற்றவர்களை காட்டி கொடுத்து அசிங்கப்படுத்தி பேர் வாங்கக்கூடாது, அது தவறு. என்னைக்காவது ஒரு நாள் அதை நம்மை பாதிக்கும், அதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். எல்லா துறையிலும் இருந்தேன், கலைத்துறை மட்டும் இல்லை, எல்லா துறையும் அவர்களை பாதிக்கும். அது உண்மையாகவே ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு விதத்தில். அதனால பரவாயில்ல போயிருது. நீங்க கேட்டீங்க 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு இலக்கண நூல். 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு இலக்கண நூல். அது என்ன நூல் என்று கேட்டீர்கள். அது என்ன தெரியுமா? தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் தான். தோயில் காயிப்பியாயும் தொல்காப்பியம் என்ற எழுத்து நூலுக்கு தான் 7 எழுத்து. அதுல 1, 4, 5 இந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்தி எழுதி படித்து பார்த்தால் மனிதன் அணியும் ஒரு அணிகலன் என்று சொன்னார்கள் வள்ளி நாயகம். அது என்ன தெரியுமா? அதுதான் தொப்பி. தொல்காப்பியத்தில் முதல் எழுத்து தோ, 4வது எழுத்து இப்பு, 5வது எழுத்து பி. அப்ப தொல்காப்பியத்துல தொப்பி. இதுதான் வள்ளி கேட்ட முதல் கேள்விக்குண்டான பதில். இருக்கிறதா? அடுத்து கேட்டாங்க 3, 4, 5 இந்த எழுத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா மனிதன் குடிக்கும் ஒரு பானம். தொல்காப்பியத்தை எடுத்துக்கங்களே, அதை வரிசைப்படுத்தி எழுதணும்னா தொல்காப்பியம் அப்படின்னா 3வது எழுத்து கா, 4வது எழுத்து இப்பு, 5வது எழுத்து பி. அப்ப மனிதன் குடிக்கும் ஒரு பானம் என்ன? காப்பி. தொல்காப்பியத்துல 3, 4, 5 எழுத்த தனியா பிரிச்சு எழுதி பார்த்து பார்த்தா எப்படி வரும்? காப்பின்னு வரும். அதுதான் நீங்கள் 2வது கேட்ட கேள்விக்கு காப்பி என்ற ஒரு பதில். 3வது நன்றி. 3வது எழுத்து, 3வது என்ன கேட்டாங்க அப்படின்னா 3, 6, 7 இந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்தினால் மனிதனை வேதனை அடைய செய்யும் ஒரு செயல்னாக. தம்பி அழகேசா, முத்துராஜனே, நடந்து போறீங்க, காலில் கல்லு தட்டிடுச்சு, என்ன படம்? காயம். காயம். அதுதாங்க இந்த இடத்துல 3வது எழுத்து கா, 6வது எழுத்து இப்பு, 5வது எழுத்து 7வது எழுத்து பி. அதான் அங்கே இல்ல, முதல் 3வது எழுத்து கா, 6வது எழுத்து யா, கடைசிக்கு 7வது எழுத்து இம். தொல்காப்பியம். அப்ப காவையும் யாவையும் இம்மையும் சேர்த்தா காயம். மனித உடம்பில் இருக்கக்கூடியது ஒரு செயல் அப்படின்னா கல்லு தெரிஞ்சுன்னா காயம்படும். அதுக்காகத்தான் 3வது இந்த அம்மா கேள்வி கேட்டதற்கு பதிலை நான் சொல்லி இருக்கிறேன். பதில் சரி என்றால் மக்கள் ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை என்றால்
இப்ப வள்ளி அடுத்து வள்ளி கேட்டாங்க, இதுக்கு மேல வந்து தலையை கிள்ளி போட்டா 9 நாள் உயிர் இருக்குமா? அண்ணா ஐயா, உனக்கு மனசாட்சி இல்லாம தான் நல்லா தான் பிராட் அடிக்கிறிய. தம்பி என் பக்கம் திரும்பிட்டாப்ல பாரு. ஐயோ ஐயோ, 9 நிமிஷம் இருக்கிறதே பெரிய பாடு. பெரிய விஷயம். அதுல 9 நாள் உயிர் இருக்குதான். ஒரு நிமிஷம் இருக்க சொல்லு பாப்போம். தலையை வெட்டி போடுங்க அந்த பிள்ளைய. ஆனா கேக்குற வர கேள்வி நல்ல யோசனை வள்ளி. ஆனா தலையை கிள்ளி போட்டால் 9 நாள் உயிரோட இருக்கக்கூடிய உயிரினம் இருக்கிறதுனால கேள்வி அடிச்சே. என்ன சொல்றீங்க? இருக்கு. அப்ப அறிவாளிதான். கரப்பான் பூச்சியைத்தான் தலையை கிள்ளி போட்டா 9 நாள் உயிரோட இருக்குமா, அதுக்கு பேர் கரப்பான் பூச்சி. அப்ப நீ அறிவாளிதாமா? இப்பத்தேன் சொன்னேன் அந்த பிள்ளை பிராடுன்னு, உடனே அறிவாளிக்கிறேன். அடுத்து என்ன சொன்னாங்க? கழுத்து இல்லாத ஒரு உயிரினம்னு சொன்னாங்க. உண்மையாவே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கேள்விதான் அது. கழுத்து இல்லாத உயிரினம் எல்லாரும் பார்த்தவங்க தான். சின்ன பிள்ளை முதல் கொண்டு பெரிய ஆள் வரையில அந்த ஜீவனை பார்த்திருப்பாங்க. அந்த உயிரினங்களா நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல மேலோகத்திலே இருக்கிறதுனால கேட்டேன். மேமா பூலோகத்துக்கு நான் வரலையா? என்னம்மா உன்னைய பார்க்கல, குரங்கெல்லாம் நான் பார்க்கல, நான் அதை பார்க்க மாட்டேனாமா? சரி 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 வள்ளியா நீ? சரி சரி, அது என்ன தெரியுமா? கழுத்து இல்லாத உயிரினம் என்ன தெரியுமா? நண்டு. நண்டுக்கு தான் கழுத்தே சுத்தமா இல்லையே இல்லை. மொத்தமா எங்க அப்பா மோல்டிங் பண்ணி வச்சிருப்பாரு. வெல்டிங் பட்ட வச்சிருக்காரா? கழுத்து, நண்டுக்கு கழுத்து இருக்கா? கழுத்து என்பதே கிடையாது. காது இல்லாத உயிரினம் அப்படின்னா எல்லாருக்கும் இதுவும் தெரியும். எல்லோருக்கும் நாளைக்கு இன்னைக்கு அரிச்சத நாடகத்தோட வச்சிருப்பாங்களே. ஆமா, அரிச்சத நாடகத்தோட வச்ச நாடகத்துல இருக்கு. பேசுறதோட சரி, கற்பனையோட வச்சுக்கணும். ஆமா ஆமா. காது இல்லாத ஒரு உயிரினம் இருக்கு. அது என்ன அப்படின்னா பாம்பு. பாம்புக்கு தான் காது என்பது கிடையாது. அதான் காது இல்லாத உயிரினம் பாம்பு. வந்துச்சு கடிச்சிச்சுன்னு சொல்லுவான், நம்பணும். இல்ல ஒரு நாடகத்துல கொண்டு வந்திருக்காரு அவர் பூமிநாதனா அவர். ஆமா, காது இல்லாத உயிரினம். ஆனா பல்லு இல்லாத உயிரினம் இருக்கு என்று சொன்னார்கள். எல்லாமே தெரிஞ்சதா கேக்குறீங்க. பல்லு இல்லாத ஆமைக்கு தான் பல்லு என்பது கிடையாது. மிக சிறிய இதயம் கொண்ட ஒரு உயிரினம். மிக சிறிய இதயம் கொண்ட உயிரினம். அதாவது மிருகங்களிலே மிக சிறிய இதயம் கொண்ட ஒரு உயிரினம் இருக்கு. அது என்ன தெரியுமா? காட்டுக்கே ராஜா வருதேன் சிங்கம். சிங்கத்துக்குத்தான் இதயத்திலே மிக சிறிய இதயம். எல்லா ஜீவனங்களும் மிக சிறிய இதயம் சிங்கத்துக்கு தான் இருக்கிறது. தாங்கள் கேட்ட 5 கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லி இருக்கிறேன். பதில் உண்மைனா ஏத்துக்கங்க மக்களே, இல்லை என்றால் எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா? உன்னை இந்த 5 கேள்விக்கு நான் இந்த கேட்டனே, அதாவது 60 வருஷத்தை நீங்கள் சொன்ன மாதிரி, அண்ணவங்க சொன்ன மாதிரி எனக்கு நான் விட்டுட்டு போயிட்டேன். கேள்வி கேட்டுருக்காரு. அடுத்து சொன்னேன் ஜனங்க நாட்டுக்கு இன்னொரு பேர், ஆதிபராசக்திக்கு இதுக்கெல்லாம் பேர் இருந்துச்சு, நடு எடுத்துக்கிறதுக்கு இதெல்லாம் நீ சொல்லலை. சரி, பாவம் போயிட்டு போகுது, இனிமேல் உன்னை வருத்தெடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் நல்ல ஊர் நல்ல இடம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு பேரும் போல வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக நான் பார்த்தேன். ஆனால் நீங்கள் தான் உங்கள் வாயால் கட்டு அசிங்கப்பட்டு போகிறதுக்காக. உண்மையிலே அருமையான ரசிகர்கள் நம்ம ஊரில். நாங்களே எத்தனையோ ஊருக்கு போயிருக்கோம், இந்த மாதிரி ரசிகர்கள் கிடையாது. அதே மாதிரி ஒரு உடப்பம்பட்டி பி பெருமாள்ராஜ்னா ஒரு 35 வருஷ காலமாக வள்ளி அவர் சந்திக்காத வள்ளியும் கிடையாது. பழக்கத்துக்கு நல்ல மனுஷர். உண்மையிலே எந்த தீய பழக்கம் இல்லாமல் ஒரு நல்ல மனுஷன். இப்போ நம்ம பழகிறதுக்கு அருமையான பண்பாளர். அது மாதிரி ஒரு நல்ல பேச்சாளர், சிறந்த பாடகர், மாணவர்களை உருவாக்கிட்டு இருக்காரு. நிறைய மாணவர்கள் அவரே சாப்பாடு போட்டு வீட்டில் வச்சு நல்ல உண்மையிலே ஒரு சிறந்த நடிகர். அவர் நாங்கள்லாம் ரொம்ப ஒரு மரியாதை கொடுத்து நல்லா பழகிற ஆளு. அவர் நல்ல சிறந்த நடிகரும் நல்ல பாடகர். அப்படி பாடகர் சிறந்த நடிகரை போட்டுட்டு ஒரு பேசாத வள்ளி ஒரு 4 பாட்டு பாடிட்டா, அந்த நீ பாடின பாட்டை சினிமா பாட்டை அந்த பிள்ளை பாடி போடும். சாந்தி பாடம், ராணி பாடம், ஒரு பரதநாட்டியம் ஆடிட்டா போதுமா? இல்லைப்பா சொல்லணும். இதெல்லாம் ஒரு நல்ல நடிகரை போட்டுட்டு இப்படி பேசாத வள்ளியை போட்டால் எப்படிங்க கதை நல்லா இருக்குமா, நாடகம் நல்லா இருக்குமா? அதெல்லாம் இருங்கண்ணே இவ்வளோ இருமா இங்கே மாமா அடையா அண்ணே. இவ்வளவு நேரம் எவ்வளவு பதில் சொல்லிச்சு, இவ்வளவு நேரம் வாங்கின பேர ஒரு நிமிஷத்தில் கெடுக்கிற மாதிரி பேசுறீங்கண்ணே. தயவுசெய்து அண்ணே, புத்தி சொல்கிற மாதிரி தான் மேடைக்கில் கூட்டி கொண்டு அடிங்க உதைங்க, உங்களுக்கு முழு உரிமை இருக்குண்ணே. இப்படி வெளியில் போய் இவ்வளோ பேர் மத்தியில் 1000-2000 பேர் உட்காந்து நாடகம் பார்க்குற மத்தியில் உங்கள் மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி இப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா எப்படின்னு வேதனை இல்லை. இப்போ உள்ள உண்டே சொல்லலாம், தனிப்பட்ட முறையில் நம்ம சொல்லலாம். சரி, அதாவது தூங்கிடும், நாடகத்தை முடிச்சுட்டு காலையில் போய் தூங்கிடும். படிக்கணும்னு என்ன வராது. இப்போ உடப்பம்பட்டி பெருமாள்ராஜா ஒரு 35 வருஷ காலம் நம்ம இப்போத்தே வந்திருக்கோம், அவர்கிட்ட பேசி ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அதனால தான் இந்த சபையில் சொல்லணும். காலையில் போய் தூங்காதுல பேசாமல் வாமா
தூங்காமல் படிக்கிறதுக்காண்டி தான் சபையில் சொல்கிறது. இந்த மேடையில் சொன்னா தான் படிக்கணும்னு எண்ணம் வரும், நன்றி. அவங்கள்ட்ட ஜெயிக்கணும்னு ஒரு எண்ணம் வரும். அதை சொல்லுங்கண்ணே. அதுக்காண்டி தான் நான் வந்து மேடையில் சொன்னேன். தம்பி சுதி எப்படிங்க அழகே சொன்னவரே. வண்டி மேலே அப்பா என்னப்பா உனக்கு பிரச்சனை? என்னம்மா அந்த ஒரு வண்டி வண்டியை பாட விட இல்ல மாட்டீங்களா? இல்ல 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 இருங்க இல்ல சுவாமி, நான் வந்து உங்க பேச்சுக்கே வரலாம்னு அப்படின்னா நினைக்கிறேன். நீ பாடுற பாட கூட சொல்றேன். இருங்க, உங்க பேச்சுக்கு வர போறேன்னா அடுத்து ஞான நிலை பாட போறது அர்த்தம் கிடையாது. வேற? நான் என்ன சொல்ல போறேன்னு முதல்ல கேளுங்க. என்ன நீ என்கிட்ட என்ன கேட்டீங்க தெரியுமா? என்ன? ஜனக நாட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னீங்க. கேட்டேம்மா கேட்டேன். அதுல என்ன? ஜனக நாட்டுக்கு இன்னொரு பேர்னா மிதிலை அப்படின்னா தான் ஜனக நாட்டுக்கு இன்னொரு பேர்னா மிதிலை. மிதிலைன்னு எழுதுங்க. மிதிலையில நடிகழுத்து என்ன? மிதிலை தீய கொண்டு போய் ஒரு ஓரமா வைங்க. ஆஞ்சநேய பெருமானுக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னீங்க. ஆமா. ஆஞ்சநேய பெருமானுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா மாருதி என்று சொல்லக்கூடிய பேர் தான் ஆஞ்சநேய பெருமானுக்கு இன்னொரு பேர். மாருதின்னு எழுதுங்க. மாருதியில நடு எழுத்து என்ன? ரூவா கொண்டு போய் ஓரமா வைங்க. ஆதிபராசக்தி. திருவாரூர்னா மண்ணாங்கட்டி மேடன்ட்டு கடுப்பாயிரும் பாத்துக்கங்க. ஆதிபராசக்திக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னீங்க. பவானி என்று சொல்லக்கூடிய ஒரு பேர் தான் ஆதிபராசக்தி இன்னொரு பேர். பவானின்னு எழுதுங்க. நடு எழுத்து என்ன? வாவை கொண்டு போய் ஓரமா வைங்க. கடுப்பேத்திட்டு இருக்கீங்க. ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் அந்த பெண்ணுக்கு என்னங்க பட்டம் கிடைக்கும்? மண்ணாங்கட்டி பட்டம் கிடைக்கும். மனைவிங்கிற பட்டம் கிடைக்கும். கல்யாணம் பண்ணா மாமியார் அப்புறம் மருமகன். ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் மனைவி என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டம் கிடைக்கும். மனைவின்னு எழுதுங்க. மனைவியில நடு எழுத்து என்ன? நைய கொண்டு போய் ஓரமா வைங்க. ஐம்புலன்ல ஒரு புலன்னு சொன்னீங்க. மூக்கு. மூக்குள் நடு எழுத்து என்ன? இக்க கொண்டு போய் ஓரமா வைங்க. ராகத்திலே ஒரு ராகம் சொன்னீங்க. அது என்ன ராகம் தெரியுமா? முகாரி ராகம். முகாரி ராகத்துல நடு எழுத்து என்ன? காவை கொண்டு போய் ஓரமா வைங்க. இப்ப சேர்த்து படிச்சு பாருங்க. திருவானை இக்கா திருவானைக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயத்தை தான் நீங்க கேட்டீங்க. போதுமா? நான் சொல்லிருப்பேன். ஏன் சொல்லல? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றத பாக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லல. புரியுதா? இஷ்டத்துக்கு பேசுறீங்க, சௌரியத்துக்கு பேசுறீங்க, வாய்க்கு அதெல்லாம் பேச்சுன்னு பேசுறீங்க, சட்டை பேசுறீங்க. சௌடா நிறுத்துங்க. பையில நான் இப்படி பேசுவேன்னு நினைக்கலம்மா. நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் உண்மையிலே அருமையான ஒரு ரசிகர்கள், நல்ல ஒளிபெருக்கி, அன்னை வீட்டில் சாப்பாடு அருமையான சாப்பாடு. என்ன சிறந்த ஒரு வள்ளி. நானும் எத்தனையோ வள்ளிகளை பார்த்துருக்கேன். ஒரு 35 வருஷம், நான் 40 வருஷமாக இருக்கேன் நாடகத்தில். ஆமாம், சின்ன வயசில் உனக்கு ஒரு இவ்வளோ கலையை கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து இறைவன் கொடுத்த உனக்கு வரப்பிரசாதம். ரெண்டாவது உன்னை பெத்த தாய் தகப்பனும் ஒரு நல்ல மனிதர்கள். அவங்கள வந்து சாமி மாதிரி நம்ம பார்த்துக்கிறணும். இப்படி ஒரு நல்ல பாடுற பிள்ளை. இந்த பாட்டெலாம் அந்த பாட்டெலாம் பாடவே மாட்டாங்க. யாருமே பாடி நான் கேட்டதில்லை. சிங்கார வேலைனே இந்த பாட்டு நான் பாடி யாரும் பாடி கேட்டதே கிடையாது. ஒரு அருமையான பாட்டு. உனக்கு நல்ல ஞானம், நல்ல பரதநாட்டியம் அருமையாக சிறப்பானது. பேச்சு திறமை உண்ட எல்லாமே இருக்குது. ஒரு கைதட்டு கொடுங்க. சின்ன பிள்ளையில் இதெல்லாம் ஒரு பெரியது. இப்படி ஒரு திறமையான ஆளை போட்டு ஒரு பேசுகிற வள்ளி, பாடுற வள்ளியை போட்டு இப்படி பேசாத நாடகத்தை போட்டால் நாடகம் நல்லா இருக்குமாங்க? ஏப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதிகாச சுடர், இலக்கிய சுடர், புராண புயல், இப்படி பல பட்டங்களுக்கு சொந்தக்கார பெருமாள்ராஜ்னு ஒரு நாரதரை போடும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வள்ளியை போடாமல் பேசாத வள்ளியை போட்டேன்னு சொன்னீரே. அட வெந்நீர் என்ற தண்ணீரை குடித்து விட்டு வருவதற்குள் கண்ணீர் வருவது போல் சொன்னீரே. உன்னீர் உன்னீர் என்று உபசரியா தன்மணியில் உண்ணாமல் கோடி ஒன்று அவை நீ சொன்னீரே. செத்தாண்டா டிஆர் செத்தார். இல்லப்பா இருக்கார். ஏப்பா உங்க மேல ஒரு சின்ன வருத்தம். என்னம்மா நீ தானே வருத்தப்படுற? ஏமா உனக்காதலமா பேசுறாரு வருத்தங்கற. ஏப்பா நீங்க புத்தி சொல்றதா மேடைக்குள்ள கூட்டி கொண்டு போய் அடிங்க, உதைங்க, கழுத்து நெரிச்சு கொல்லுங்க, டீல கூட விஷத்தை வச்சு கொல்லுங்க. உங்களை யானி கேட்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு உண்மையாவே ஒரு 1000 பேர் 2000 பேர் நாடகம் பார்க்குற மத்தியில ஒரு 40 ஆண்டு காலம் அனுபவம் உள்ள ஒரு நாரதரை மேடையில வச்சு நீங்க இப்படி அசிங்கப்படுத்துறீங்கன்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றது யோசிச்சு பார்த்து இந்த வசனத்தை சொல்லி தனிப்பட்ட முறையில் சொல்லுவேன். 40 வருஷம் 50 வருஷம் இருக்கட்டும், நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலாம். ஏன் சொல்லல? நீ இப்பத்தே வந்திருக்க ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்குள்ள இவ்வளவு திறமை வந்துட்டேன். இவரு 40 வருஷம் ஆச்சு, 35 வருஷம் ஆச்சு.
ஒரு இப்படி ஒரு சின்ன பிள்ளைகிட்ட நம்ம தோத்து போயிட்டோமே அப்படின்ட்டு ஒரு அவருக்கு மனசு வருத்தப்பட்டுறக்கூடாது. அதுக்காக இன்னைக்கு என்ன பண்ணுவார், காலையில் தூங்கவே மாட்டார். நம்ம நந்தினிகிட்ட பேசி எப்படியாவது செய்யணும், நம்ம அனுபவம் என்ன அதை அனுபவம் என்ன, நம்மளை காலி பண்ணுதே அப்படின்ட்டு அவர் அதுக்கு படிக்கிற என்ன வரணும். அதுக்காண்டி தான் நான் வந்து மேடையில் சொல்றது சபையில். தெரியுமா? முத்துராசு அவர் சொல்லுங்க சாமி. சிவாஜி கணேசன் செத்துட்டாரு. சிவாஜி செத்துட்டாரா? ஓ உருவத்துல பிறந்திருக்காரு. ஆமா, அப்புறம் நீங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க. இஷ்டம் எனக்கு தெரியும், கோபம் எனக்கு தெரியும். சௌரியத்துக்கு பேசுறீங்க, வாய்க்கு வந்தெல்லாம் பேச்சுன்னு பேசுறீங்க. கிறுக்கி மாதிரி பேசாம 60 வருஷங்க 60 வருஷங்கம்மா சாமி. எல்லாம் தானே கேட்டாங்க சாமி. 1 2 கேட்கலாம், ஒரு 10 வருஷம் கேட்கலாம். சரி, அது வயசுக்கு என்ன 60 வருஷம் எங்கன்னு எப்படியாச்சும் கேட்டு அதை அசிங்கப்படுத்தாம விடக்கூடாது உங்களுக்கு. விடு. இது உண்மையாவே 56 தேசம் ஹரிச்சந்திரன் சொல்லணும். இன்னைக்கு சொல்லுவாங்கல்ல, அந்த 56 தேசத்தை ஹரிச்சந்திரன் சொல்ற 56 தேசத்தை சொன்ன இல்ல நீ சொன்ன இல்ல. ஆமா, அப்பதான் 5 10 56 சரி, நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க கேக்குறீங்களா? சொல்லு. இந்த 60 வருஷங்கள்ல யாருக்குரியதுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னோட பிள்ளைகள். உங்க பிள்ளைங்க தானே? உங்க பிள்ளைங்க பேர அப்ப நீங்க தான் சொல்லலையா என்கிட்ட கேக்குறீங்க? இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஹரிச்சந்திரன் சொன்ன 56 தேசத்தை சொல்லலாமா, நாரதர் பிள்ளையா? சரி, அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க. என்ன? நீங்க நேரா போய் ஹரிச்சந்திரனோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து என் கண்ணு முன்னாடி நீங்க சொல்ல வச்சுட்டு நீங்க இழுத்துட்டு போங்க. இன்னைக்கு வருவாரு. ஆட்டுவார் மத்த இழுத்துட்டே வருவேன். இங்க வா, அது வேணா தெரியலன்னு சொல்லி நான் சொல்றேன். பிரபவ விபவ சிக்கில பிரமதுத பிரசர்பதி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர ஜெகதான்ய பிரமாதி விக்ரம விசு சித்ராவான சுபான தாரண பார்த்திப விய சர்வஜித் சர்வதாரி விரோதி விக்ருதி கர்ண நந்தன விஜய ஜெய மன்மத துன்முகி கே விளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிள்ளவ சுபகிருது சோபகிருது குரோதி விஸ்வாவச பராபவ பிள்ளவங்க கீழக சௌமிய சாதாரண விரோதி கிருது பரிதாவி உர்மதிஷ ஆனந்த ராட்சச நல்ல பிங்கள காளைகுதி சித்தார்த்தி ரௌத்ரி துன்மதி துந்துவி ருத்தர்காரி ரக்தாசி குரோதன அக்ஷய என்று சொல்லக்கூடிய 60 வருஷம் இருக்கு. போதுமா? சரிம்மா, தெரியுதுல்ல. அப்ப ஏன் நீ முதல்ல சொல்ல? நான் சொல்லிருப்பேன். ஏன் சொல்லல? ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா? ஆனா எப்படியோ வள்ளியெல்லாம் பாத்திருக்கியா? அப்படி இல்ல, ஒரு நாரதரை சோதிக்கிற வள்ளியை நான் இல்ல அப்படி நாரதன் வர்றான்ல. 60 வருஷம் தெரியாதவங்களா? 60 வருஷம் தெரியாம வர்றா நாரதர் இருக்கா. நீ 60 சொல்லிட்டியா? ஆமா. இல்ல, பொய், தப்பு சொல்ற, பொய் சொல்ற. ஏன் 60 வருஷம் நீ சொல்லவே இல்ல. ஏங்க 60 வந்துருச்சு சுவாமி. சொல்லலங்கறல்ல, வந்துருச்சுன்றல. நீ 49 வருஷம் தான் சொன்ன. இங்க பாருங்க, சும்மா பேசணுங்கிறதெல்லாம் பேசக்கூடாது, புரியுதா? 60 வந்துருச்சு. தன்ராஜ் சொன்ன மாதிரி கொலகார பைய தெய்வம். பொய்ய சொல்லி போகாத, கொன்னே விடு. சரி, நான் சொல்றேன். சாமி மேல சத்தியம் பண்ணி சொல்லு 60 நான் சொல்லிட்டேன்னு சொல்லு. சாமி மேல சத்தியமா நான் 49 வருஷம் தான் சொன்னேன். கேட்டுக்கிட்டீங்களா? கொலகார பைய தெய்வம் சொன்னோன்னே ஆத்தாடியே எதுக்குமா நம்ம ஊருக்கு போயில நல்ல பேர் ஆயிட்டு. 60 வந்துருச்சுங்க. வாயில குத்தி போய் பச்சை 40 சொன்னோம் சொன்னேன். ஏங்க 60 வந்துருச்சு சாமி. நீங்க 11 வருஷம் சொன்னீங்களா? நான் 49 வருஷம் சொன்னேனா? 11 49 கூட்டினா 60 வந்துருச்சுன்னா சொன்னேன். 60 சொல்லிட்டேன் நான் சொன்னேன். சொன்னோம்னா சொன்னா இப்படி இருக்கீங்க நீங்க. எங்களுக்கும் சூது வேணும்னா என்னன்னு தெரியும். ஆமா, 11 நான் சொல்லிட்டேன் 49. ஆமா, ஏன் 11 சொல்லல? அததான் நீங்க சொன்னீங்களா, அப்புறம் என்னவா? இப்ப பார்க்கலாம் எத்தனை பேர் மனப்பாடம் பண்றாங்க. 54 வருஷம் 53 வருஷம் 40 வருஷம்னு சொல்லிட்டு போயிருவாங்க. படம் சொல்லு ஆச்சைய அப்படின்னு சொல்லி போயிருவாங்க. ஏன் தெரியுமா? அவங்க எனக்கு எங்கிட்ட அப்படின்னு சொல்றாங்களா? நீ உண்மையாவே 60 மனப்பாடம் பண்ணிருக்கியா? அதை நான் பார்க்கணும். ஆளுக்கு 30 வருஷம் சொல்லு. ஆளுக்கு பாதி பாதியா? அப்ப முதல்ல 30 வருஷத்தை நான் சொல்லிட்டு போறேன். இருமா, நீ பாதி வருஷம் நான் பாதி. அதாங்க முதல்ல 30 நான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு உனக்கு புரியுதா? என்னதான் சொல்ல வராரு சொல்லுங்க, நீங்க எனக்கு புரியல. ஆளுக்கு பாதி வருஷம் சொன்னார். நீ அதுக்காண்டி வேணா அவருக்கு 30 வருஷம் முதல்ல தெரியும். அவர் முதல்ல சொல்லிட்டாரு, நீ உனக்கு தான் கடைசி வரைக்கும் தெரியுது. நீ அப்புறம் சொன்னா என்ன குறைஞ்சா வருவே? தம்பி நான் உன்னை கேட்குறேன், என்னைக்குமே எனக்கு ஜாதகமா நீ பேசவே மாட்டியாடா தம்பி? ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்துட்டங்கிறக்காக இப்படி பேசியா நீ? 5 பொம்பளை பிள்ளை. அப்படி இல்ல நான் கேக்குறேன். அப்படி இல்லம்மா, நீ ஒரு வருஷம் நான் ஒரு வருஷம். ஓ, மாத்தி மாத்தியா? மாத்தி சொல்லணும். ஏன்னா இதுல யாரு போய் சொன்னாலும் அடுத்த வருஷம் வராது. அப்ப சக்காய் நின்னுற வண்டி.
பிரபவ விபவ சிக்கில பிரமோதுத பிரசோபதி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகுதானிய பிரமாதி விக்ரம விசு சித்ரபானு சுபானு தாரண பார்த்திவ விய சர்வசித்து சர்வதாரி ரோதி விக்ருதி கர நந்தன விஜய ஜெய மன்மத துன்முகி ஏவிளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளப சுபகிருது சோபகிருது குரோதி விஸ்வாவஸ் பராபவ பிளவங்க கீழக சௌமிய சாதாரண விரோதிகிருது பரிதாபி பிரமாதிச ஆனந்த ராட்சச நல பிங்கள காளைக்தி சித்தாத்தி ரௌதரி துன்மதி துந்துபி ருத்தோல்காரி ரக்தாசி புரோதன அக்ஷய் என்று சொல்லக்கூடிய 60 வருஷம் இருக்கு. உண்மையாவே நீ 60 மனப்பாடம் பண்ணிருக்க நீங்களும் தான் மனப்பாடம் பண்ணிருக்கீள். ஏங்க சந்தோஷம். இதுல வாழ்த்துறதுக்கு சின்ன பிள்ளை பெரிய பிள்ளைங்க முக்கியம் இல்லைங்க. ஆ, நீங்க வாழ்த்துனீங்க மனசு, அதாவது அந்த மனசோட பெரிய மனசோட உங்களையும் வாழ்த்துது. நீங்களும் பரவாயில்ல நல்லா படிச்சிருக்கீங்க. ஏன் கோபப்படுறீங்க? இதுல ஒரு சிக்கல் இருக்கு, அதனாலதான் சொன்னேன். என்ன சிக்கல்? எப்படிப்பட்ட சிக்கலை எடுத்துட்டு அந்த மேடை இருந்து நம்ம போகணும். சிக்கலுக்கு போனா உண்மையாவே நல்ல அறிவாளியான ரசிகர்ல உங்களோட ஒரே விஷயம் கேக்குறேன். என்னங்க? நம்ம 2 பேரும் சொன்னது என்ன வருஷம்? அனைத்தும் தமிழ் வருடங்கள். என்னது தமிழ் வருடங்கள்? இப்படிதான் பிராட் அடிச்சுட்டு போவியோ? பிராடா? இது ஊராமே சமஸ்கிருத வருஷம். இது இதெல்லாம் சமஸ்கிருத வருஷம் அப்படி சொல்லுங்க. நம்ம எத்தனை பேருக்கு ஊருக்கு போய் யாராவது சொல்லிருக்காங்களா? அது மட்டும் இல்ல, இது பூரா சமஸ்கிருத வருஷம். எவ்வளவு திறமையான அதாவது அப்ப இது வந்து தெரிஞ்சுங்க. நம்ம புரியல. இல்ல இல்ல இருங்க இருங்க இருங்க. பத்திரிகையிலயோ இல்ல கல்யாண காதுகுத்துலயோ அத சமஸ்கிருதம் பேசிட்டு போவேன். ஒரு 300-400 கிலோமீட்டர்ல இருந்து நம்ம இவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்கோம்னா நம்ம வந்ததுக்கு ஒரு பிரயோசனம் இருக்கணும். நம்ம படிச்சதெல்லாம் மக்கள் மத்தியிலே, மற்ற நாடகங்கள்ல பாருங்க கதை மட்டும்தான் வரும். வள்ளி திருமணத்துல தாங்க எல்லா புராணத்தையும் ஒரே நேரத்துல பேசும் ஒரு இது வந்து வள்ளி திருமண நேரத்துல தான் இருக்கு. வலிமை அதை பாருங்களேன், அதை எவ்வளவு அழகா கவனிச்சு, இது சமஸ்கிருத வருஷம் தான், நம்ம வந்ததுக்கு ஏதாவது பிரயோசனம் இருக்கணும்னு சொன்னேன். எதுக்கு சொன்னேன் தெரியுமா? நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம், மக்கள் மத்தியில சொல்லுவோம், யாருமே அதை கவனிக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு நுணுக்கமா கவனிக்கிறாங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு மட்டும்தான் கவனிப்பாங்க. சமஸ்கிருத வருடம் என்று அழகாக சொன்னாங்க. இதெல்லாம் சமஸ்கிருத வருஷம், தமிழ் வருஷம் கிடையாது. நீ இப்ப சொல்லு, எங்கேயாவது நிரூபி பாப்பா, எதையாவது ஒண்ணு வச்சு இது தமிழ் வருஷம் நிரூபி பாப்பா. ஐயா சாமி, சத்தியமா எனக்கு தெரியாது. அப்படி சொல்லு. கிளம்புறேன், ஆளை விடு. சாமி சொல்லிட்டு போ. இப்போ உங்களுக்கு திருப்தியா இருக்குமே? எனக்கு ஏதாவது ஒருத்தர் அசிங்கம் நீங்க தான் பேசாம இருக்க கூடாது, அது ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிருக்கு. அவரு மனசு ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. இப்பதான் ஒரு ஆளை தெரியலன்னு அனுப்புனா தான் உங்களுக்கு சந்தோஷம். ஆமா, வந்துருவிய நல்லா. சாமி சாமி இல்ல, நான் கேட்கிறேன், உங்களுக்கு புராணம் தெரிஞ்ச அளவுக்கு இந்த வள்ளி திருமணத்தோட கதை தெரியுமா தெரியாதா? தெரியாம பாரு. பருவாலை யாருக்கு பாடுறது? வள்ளிக்கு பாரு. வள்ளியை தெரியலன்னா உள்ள போக மாட்டீங்க. அப்புறம் பருவ காலமா பதில் பாட்டு பாடணும்ல. ஏமா இந்த பயலுக்கு பேசுற அளவுக்கு நீ இடம் கொடுக்குறியம்மா? வாமா வாமா. அட வாமா, கெஞ்சிரால காலைல குறையா? எப்படா கெஞ்சனு? நீ எல்லாம் இருக்க மேல போயிட்டு இருக்க ரொம்ப. பர்வ சாமி, நீங்க என்னிடம் அந்த அண்ணன் நினைப்பாரு, இந்த புள்ள பாட்டே பாட விட மாட்டேங்குது, எப்பதான் இந்த பாட்டை பாட விடுவீங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அம்மா இல்ல சாமி, நீங்க என்கிட்ட என்ன கேட்டீங்க? என்னன்னா தமிழ் வருடங்கள் எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொல்லுவேன்னு தாங்கள் எதிர்பார்க்கிறீர், அதானே? சொல்லிட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு போவேன்னு தாங்கள் எதிர்பார்க்க. நான் இங்க தானே நின்னேன். வேற நற்றோன்றோல் உயிர்த்தோன்றல் வெள்ளொரு பேரிவகை மெக்கச்சல் அயல்முடி திருமுகம் தோற்றம் இளமை மாலை ஈச்சரம் கூலவள முன்மை நேரலை விளைப்பையின் ஓவிய கதிர் தற்கதிர் தாங்கள் இல்லவரை விரிமாண்பு முற்றறிவு முழுநிறைவு தீர்ப்பகை வளமாற்றம் செந்நேர்த்தி நற்குலவி உயர்வகை வாகை காதன வெம்முகம் கொட்டடை அட்டி எழில்மாறல் வீரியல் மங்கள பகைக்கேடு உலக நிறைவு அடுத்தோடன் நச்சுப்பிள்ளை பிணைவிறகு அழகு இகழ்வீர் இகழிவிறக்கம் நட்டளவே பெருமகிழ்ச்சி பெருமரம் தாமரை பொன்மை முன்னிய முடிதல் கர்மையச்சும் கொடுமதி அலலி பேரிகை ஒடுங்கி செம்மை இதோற்றம் வழங்கலவன் என்று சொல்லக்கூடிய 60 தமிழ் வருடங்களிலே உள்ளது. போதுமா? யாரு பத்திரிக்கை அடிச்சாலும் இனிமேலே தமிழ் வருடங்களை போட்டு நீங்க எல்லாம் பத்திரிக்கை அடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்மையாவே தமிழ் நம்மளை தமிழ் வளர்க்கணுங்கிறதுக்காக. ஆனா சமஸ்கிருதம்ங்கிறதா இருக்குதே சொன்ன மாதிரி சமஸ்கிருதம்லாம் இப்ப பிரபவ விபவ தான் சமஸ்கிருதம். அதான் சமஸ்கிருதம். இப்ப தர்மன் இருக்கான்னு வச்சுக்கல, எந்த வருஷம் பிறந்தேன் தெரியுமா? பிரம்மாதி வருஷம், பிரஜோபதி வருஷம். எந்த வருஷம் பிறந்தேன்? பிரஜோபதி வருஷம். எந்த மாதம்? ஐப்பசி மாசம். எந்த பிறை? வள்ளரிபிறை 5ஆம் நாள். என்ன நட்சத்திரம்? கேட்ட நட்சத்திரம். என்ன லக்கணம்? தனுசு லக்கணத்தில் அபிர்சித்தி முகூர்த்தத்தில் மதிய வேளைக்கு பிறகு, அதாவது கலியுகம் ஆரம்பிப்பதற்கு 127 ஆண்டு 5 மாதம் 5 நாட்கள் இருக்கு. அநேகமா 15/8/3102 என்று பிறந்தவன் தான் தர்மன். அவர் 3100 எப்ப பிறந்தான்? இந்த மகாபாரதத்துல அவன் எப்ப பிறந்தாங்கிறத கொண்டு. ஆமா, தர்மனுக்கு அடுத்து பிறந்தேன் பீமன். பீமன்
எந்த வருஷம் பிறந்தேன்? ஆங்கிரஸ் வருடம். எந்த மாதம்? ஐப்பசி மாதம். எந்த பிறை? தேய்பிறை 9ஆம் நாள் மக நட்சத்திரத்திலிருந்து பிறந்தவன் தான் பீமன். போதுமா? என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? இருமா, என்னம்மா அவங்கள என் மேல சண்டைக்கு வர்ற, எங்கே ஓர மாதிரியாத்தா என் மேல கட்டி ஏறாத்தான்னு. அர்ஜுன எந்த வருஷம்? நீங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்களா? அர்ஜுன எந்த வருஷம் பிறந்தேன்? அது ஸ்ரீமுக வருஷம். எந்த மாதம்? பங்குனி மாதம். இவன் வளர்பிறையா தேய்பிறை? வளர்பிறையிலும் பிறக்கல, தேய்பிறையிலும் பிறக்கல. எப்ப பிறந்தேன்? பௌர்ணமி என்று பிறக்கிறார். என்ன நட்சத்திரம்? பௌர்ணமினாலே உத்திர நட்சத்திரம் தாங்க. அதனாலதாங்க அவனுக்கு பர்க்குணன் பேர் உண்டு. அத போய் எங்க ஓயாம தேடிட்டே இருக்கீங்க நீங்க. ஏமா இவ்வளவு கடுப்பா பேசுறிய? பணத்தை கையில கொடுக்கல, ஏங்க அப்படி சம்பளம் கொடுத்து தொலைறீங்க? எனக்கு குறைச்சு கொடுத்தா கடுப்பா வருவான் அப்பவும். யா ஆத்தாடியோ, நகுலே சகாதிருக்காங்கல்ல. எந்த வருஷம்? பவ வருடம் பங்குனி மாசம். இவங்களும் பௌர்ணமி அன்னி தான் பிறக்கிறாங்க. ஆனா அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தார்கள். போதுமா? இதெல்லாம் சரி. கௌரவர்கள் எத்தனை பேர்? ஓ, அவங்க 100 பேர்ல 100 இருக்காங்க. பேரையும் கேட்கல. அந்த 100 பேர் பேரையும் சொல்லி இது சமஸ்கிருதம். ஐயய்ய. ஏன் நான் தமிழை சொல்லிட்டு சமஸ்கிருதத்துக்கு வந்தேன் தெரியுமா? ஏன் தமிழை சொல்ல நீ மகாபாரதத்துல சமஸ்கிருதத்துல பேர் வச்சாங்க இல்ல 100 பேரும். அது அப்படி எனக்கு தெரியாது. இல்ல அப்ப உடனே எங்க சொடக்கு போடுற நேரத்துக்கு துரியோதனன் துச்சாதன் துஷ்சகன் துஷ்சலன் ஜலகந்தன் சகன் சமன் விந்தன் அணுவிந்தன் துர்தர்ஷன் சுபாகு துஷ்பரதர்ஷன் துர்மர்ஷன் துர்முகன் துஷ்கர்ணன் விகர்ணன் சல்லன் சத்தவன் சுலோசன் சித்திரன் உபசித்திரன் சித்ராசன் சாருஜுதரன் சராசன் துர்மதன் துர்விகாசன் விவேசி விரண்டதன் உரநாபன் சுனாபன் நந்தன் உபநந்தன் சித்திரபாணன் சித்திரவர்மன் சுவர்மன் துர்விமோஷன் அயோபாக மகாபாக சித்ராகன் சித்திரகுண்டலன் பீமவேகன் பிம்பபேலன் வாலகி பேலவர்த்தன் உக்ராயுதன் சித்திராயுதன் இஷாங்கி வாசி விருந்த அரகண திருதர்மன் திருசத்தன் திருசந்தா அந்துதரன் சோமகித்தி வாதகன் சுவர்ச்சன் ஆத்தக பவாசன ஆத்தக வசி குந்தை கிருதானன் பீம விக்ரன் லோலோம அபய திருதகர்பாவு அநாத்திரசர் குந்தபிழி ராஜத் யூத் சிண்டஸ்ல கூட கவர்கள் 100 பேர் இருக்காங்க. போதுமா? ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், நான் கேட்டுக்குங்க. இப்பெல்லாம் 100 பிள்ளை பெக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சரி, பேரெல்லாம் வைக்க முடியாது, கூப்பிட முடியாது. நான் நம்பர் மாட்டி விட்டுருவேன். நம்பர் 1 வா, நம்பர் 2 வா, 1ஆம் நம்பர் வா, டேய் 5ஆம் நம்பர் வாடா, டேய் ஆமா, இந்த பேரெல்லாம் மனப்பாடம் பண்ணணுமே முதல்ல. பிள்ளைக்கு பேர் வைக்கிறது முக்கியம் இல்ல. உண்மையாவே சொல்றேன், சமஸ்கிருதங்கிறது மனப்பாடம் தங்காதுங்க. அவ்வளவுதான். ஏகம் துவம் திரியம் சதுரம் பஞ்சம் சட்டம் சத்தம் அஷ்டம் நவம், இதெல்லாம் சமஸ்கிருதம் மனப்பாடம் தங்காது. ஆனால் அந்த சமஸ்கிருதத்தையும் அழகாக மனப்பாடம் செய்து மக்கள் மத்தியிலே தான் மனப்பாடம் செய்ய மனப்பாடம் செஞ்சு மக்கள் மத்தியிலே அழகாக தெளிவாக கூறினீர்கள் என்பார். உங்களுக்கு தாங்க வாழ்த்துக்கள் தெரியணும். நன்றி. நிறைய விஷயங்களை கவனிக்கக்கூடிய நமது மக்கள் ஞானஸ்தர்கள். நான் ஏன் சொல்றேன்னா, அந்த மேடைக்கு இதுக்கு முதல்ல எத்தனை வள்ளிகள் வந்தாலும் இல்லை. போன வருஷம் நீங்கள் வந்தீங்க, இந்த வருஷம் நீங்கள் வந்திருக்கீங்க. வள்ளி வந்து நாரதர் வந்திருக்கலாம். எமக்கு தெரிய இந்த மேடையிலே 100 கௌரவர்கள் பேரையும் அழகாக தெளிவாக சமஸ்கிருதத்திலும் 60 வருடங்களை சமஸ்கிருதத்திலும் தமிழிலும் சொல்லி மக்கள் மத்தியிலே நல்ல கரகோஷம் வாங்கி உங்களுக்கு உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ தாங்க நீங்கள் பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறீங்க. பொண்ணேவுடைய வளர சின்ன பிள்ளை மாதிரி இருந்தேன். அருமையான இது இருக்கட்டும். நமது இசைக்கலைகள் பாருங்களேன், ஒரு துளி கூட குறை சொல்லாத அளவிற்கு எத்தனையோ ஹார்மோனிய சக்கரத்தை இருக்கலாம். இவங்க பாடினாங்க நேற்று பாடல்களிலே சிங்கார வேலனே தேவா என்ற பாடல். அந்த பாடல்களுக்கு பார்க்க மர்மம். ஆமா, சிங்கார வேலனே தேவா என்ற பாடலுக்கு தான் நாதஸ்வரம் தவுளு. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கு. அந்த பாடலிலே நாதஸ்வரத்துல சொல்ற சுரங்களை எல்லாம் வாசிப்பார்கள். அதை இந்த மேடையிலே ஹார்மோனியத்திலே வாசித்து அழகாக அந்த சுரங்களை அப்படியே வாசித்து மக்கள் மத்தியிலே கரகோஷம் வாங்கினார் என்றால் மிக சிறந்த ஹார்மோனியம். 1.25 லட்சம் ரூபாய்க்கு பெட்டி வாங்கி அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம், தொழில் மரியாதை. எத்தனை மிருதங்களை நீங்க பார்த்துருப்பீங்க. அங்கதாங்க மறைந்திருந்து பார்க்க மர்மம் என்ன என்ற பாடல்களுக்கும் இந்த பாடல்களை இப்ப பாருங்கல்ல, இப்ப இன்று பாடுறீங்கல்ல மார்கழி திங்கள், இந்த பாடல்களுக்கெல்லாம் கொன்னக்கோள் சொல்லி மேடையிலே ஒரே நேரத்தில் கொன்னக்கோளையும் சொல்லி வாசித்து திறமை காட்டியவர்கள். அதாவது பெரிய பெரிய கச்சேரி சபாவிலாம் வந்து கொன்னக்கோள் சொல்றதுக்கு ஒருத்தர், வாசிக்கிறது ஒருத்தர். ஆனா ரெண்டையுமே ஒரே சமயத்துல பாடணும். பலவாக்கிய மன்னர்கள் எத்தனை பேர் பார்த்திருக்கலாம். இங்க பாருங்களேன், நம்ம ஒரு 2 மிருதங்கத்தையும் பெட்டியும் நல்லா போட்டு ஒரு ஆல்ரவுண்ட் இதே ஒன்று போட்டு நாடகத்தை நடத்திடலாம். கண்டிப்பா முடியும். ஒரு மிருதங்கத்துக்கு நிகரானவராகத்தான் இருக்க வேண்டும் பலவாத்திய மன்னர் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் எஸ்டி முத்துராஜன் அவர்கள். நீங்க சொல்ற மாதிரி பெரிய ஏஜென்ட்னா அதைத்தான் செய்வாங்க. ஆமா, சென்ற ஆண்டு மிருதங்கம் இல்லாமலே இதே ஆல்ரவுண்ட் முத்துராஜனை வைத்து மிருதங்கமாக அவரை இந்த ஆல்ரவுண்டை வச்சு இங்கே மிருதங்கத்துக்கு ஒரு ஆளை உட்கார வச்சிருந்து 2 நாடகங்களை நடத்தி நான் பேருமுகல் வாங்கி கொடுத்திருக்கிறார் நமது முத்துராஜன் அவர்கள். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர் தான். ஆனா தாளம் என்பது அரசரோலம் ஜோதி. பாருங்களேன், ஜோதிமயமாக இறைவன் திகழ்வான் என்பதற்கு இப்படியெல்லாம் சிறந்த இசைக்கலைஞர்களையும் நடிகர்களையும் போட்டு ஒரு நாடகம் சிறப்பாக அமைய வேண்டுமானால் இது மாதிரி கூட்டு முயற்சி இருந்தால் மட்டுமே வெற்றி பெறும். இந்த நாடகத்தை நிறுவுவதற்கு 4 சிரிப்பு நடிகர்கள், 3 நகைச்சுவை நடிகர்கள்,
இரண்டு தலைவிகள், இது ஒரு தலைவி, இன்று வரக்கூடிய நாடகத்தில் வரக்கூடிய தலைவிகள், 2 தலைவிகள். நாரதர், 2 நாரதர் என்று ஒரு நாரதர், எப்படியெல்லாம் நாரதர் போட்டு பல நாடகங்களை இப்படியெல்லாம் கூட்டு முயற்சியாக இருந்துதான் ஒரு நாடகத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி முயற்சி. இந்த முயற்சி எடுத்த அண்ணன் மாரிமுத்து சார் அவர்களுக்கும், ரவி அண்ணன் அவர்களுக்கும், மற்ற இருக்கக்கூடிய நல்ல ரசிகர், நம்ம கிராம முக்கியஸ்தர்களுக்கும், இருக்கக்கூடிய சுற்றுவட்டார ரசிகர்கள் அனைவருக்குமே எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வரக்கூடிய கதைகள் சுவாரஸ்யமாக இருக்கும். முருகப்பெருமான் ஆலயத்தில் பார்க்குற மாதிரி அழகா இருப்பார். ஆமாம், அதுல இனிமையா பாடுவாருங்க, நல்லா பேசுவார், நல்லா ஆடுவார். அப்படிப்பட்ட முருகனை சந்திப்பதற்கு சாட்சா அவ்வை பிராட்டி நீங்க பார்த்துருப்பீங்களே, அதே மாதிரி அப்படியே அவ்வையே வருவார் அவரை சந்திப்பதற்காக. அப்படி அதுக்கடுத்து விருத்தன் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி விருத்தனும் இங்கே வருவார். கிழவன்சின்னு வரும், வளையல் செட்டியும் வரும். ஒவ்வொரு வரக்கூடிய நிகழ்வுகள் பூரா நீங்கள் கவரும் அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். யாரும் எழுந்திருந்து செல்ல வேண்டாம். அவர்களிடம் முருகப்பெருமான் ஆசீர்வாதம் பெற்று இருக்கக்கூடிய ஆசீர்வதித்து நீங்கள் செல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக உங்களுக்காக நான் மணாளன் பார்த்து வந்திருக்கிறேன். கதை பாடலோடு மணாளனை பார்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக கதைப்பாடல் சங்கரன் எழுதிய வரிசையிலே இதையெல்லாம் கதைப்பாடலாக வரிசைப்படுத்தி இவ்வளவு புராணங்களை பேசிய நீங்கள், இவ்வளவு இதிகாசங்களை பேசிய நீங்கள், இந்த கதைப்பாடலை தெரிந்து வைத்தீர்களா என்பதற்காகத்தான் வண்டு வெளியில் இருந்து ஆரம்பிப்போம்.
காலிருண்டு நடக்க காலிருண்டு நடக்க குயிலுக்கு வேலாயுதம் அல்லவோ. பெண்ணால் என்னிடத்தவன் பெருமை ஏன் பேசுகிறீர் என்று அவரை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கின்றோம். பெண்ணால் முடிச்சிட்டு போயிரலாம், முடிச்சிட்டு போட்டுறலாம்ல. முடிச்சிட்டு போடு. உனக்காக நல்ல வரம் பார்த்து வந்தேன். முருகனை பார்த்து வந்தேன். முருகப்பெருமானை பார்த்து வந்தேன். பிடிக்குமா பிடிக்காதா? வேணாம். இப்படி எல்லாம் தள்ளி வச்சிட்டவரை வேணாம் சொல்லலாமா? வேணாங்க. அல்லப்பா காலம் இந்த கவசகை நிமிர்ந்து அவளைய கோசலை இருப்பசிவி கொடுத்து சொல்லுங்க பொய்யானதா விட பொடித்து வந்தவரே. ஓமைய கோசல புகழோனவே கைவரிசை செல்லாது போ. உனக்காக வேணாம் சொன்னேன். ஓஹோ இந்த தினமே மனதவை குலனை மாறியத்தி இயல்புதோ சொல்லுங்க வணக்கலமோ. எனக்கு பறிந்து கொண்டு இசை கவர்ந்தது போதும். திருப்பதி இல்லாமல் எங்கேயும் போய் சேர்வே கைவரிசை செல்லாது போ. வேறொரு வரமில்லை பேதி நீல சொந்தம். ஆறு முகனை அடைந்த அடைமை மரம் மணந்த சொல்லுங்க வணக்கலமோ. கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையோ. ஓட்டமட்டுள்ள வந்த உமக்கணக்கரே கைவரிசை செல்லாது போ. கொடுப்பதங்கள் கோத்திரத்திலே இல்லை. ஓட்டிக்கு மாட்டி மெத்து காட்டி மனம் படிப்பு சொல்லுங்க வணக்கலமோ. அன்பை குட்டி, கேட்க முடியாது. அன்பை குட்டி, அழகை குட்டி, பட்டை குட்டி, பாசத்தை குட்டி, கல்வி குட்டி, செல்வத்தை குட்டி, அனைத்து குட்டி தான். நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். அதனால் இன்னும் நாளை சூரியத்தை முருகப்பெருமான குனை மனம் முடித்து வைக்காவிட்டால் நான் பிரம்மபுத்திர ஆகமல்ல, நான் அணிந்து பிரம்ம முடிச்சமல்ல. இது சபதம். சத்திய வருகிறேன். வாங்க வாங்க வாங்க. அப்பா ஐயா சொல்லியா? வாங்க வாங்க. இடையூறுக்க மன்னிக்கவும். சென்ற ஆண்டு நம்ம வள்ளி திருமணம் நாங்கள் அவர் பெருமாள் சார்கிட்ட பேசும்போது 2 நாள் டேட்டு கேட்டோம். சென்ற ஆண்டு ஒரு நாள், அதுவும் ரொம்ப நம்ம மண்டலாபிஷேகம்லாம் முடிஞ்ச பிறகு தான் கிடச்சி. அந்த ஒரு நாள் கூட முடிகிற தருவாயில் அப்போவே சொல்லியிருந்தோம் அடுத்த வருஷமாவது 2 நாள் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். வாய்ப்பு இருந்தால் தரணும்னு சொன்னாங்க. ஆனால் இவங்ககிட்ட ஒரு நாள் வாங்கிறதுக்கே படாபாடுபட்டு இந்த வருஷம் 2 நாள், அதுவும் ரவிலாம் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த 2 நாள் வாங்கிறதுக்கு எங்களுக்கு பெரிய போராட்டம். அப்படி 2 நாள் அவர் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் 16ஆம் தேதி வரைக்கும், 15 நைட்டு வரைக்குமே எங்களுக்கு ஒரு சின்ன போராட்டம். அந்த நாடக உலக செவாலியர் ஹரிஹரன் அவர் வருவாரா வரமாட்டாரா அந்த பெரிய குழப்பம் இருந்தது. ஏன்னா அவர் அந்த தேதியில் வேறு ஊருக்கு நாடகத்துக்கு போகிறவங்க. நாங்கள் நோட்டீஸ் அடிச்சிட்டோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே, எப்படியாவது நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படிங்களுக்கு உறுதி கொடுத்தாலும் இருந்தாலும் சின்ன ஒரு குழப்பம் இருந்தது. ஆனால் இதெல்லாம் முறியடித்து எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு இடையில் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து நம்ம ஊருக்கு இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்கின்ற இந்த நாரதராக நம்ம கூட நடித்து இருக்கின்ற பெருமாள் சார் அவர்களுக்கும் நம்ம 2 மண்டபடியில் சார்பாக நன்றியை தெரிவித்து கொண்டு அவருக்கு பொன்னாடையை நம்ம ரவி அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் என்ன கேள்வி கேட்டாலும் சரி, இது பட்டாசு போல படபடன்னு பதிலை சொல்லி நம்மளெல்லாம் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்த வள்ளியாக நடித்து கொண்ட நந்தினி அவர்களுக்கும் இந்த பொன்னாடையை நம்ம
நம்ம மண்டபடி சார்பாக அவங்களுக்கு அனுபவிக்கிறோம். புத்தகங்கள்லாம் கரைச்சி குடிச்சிருக்காங்க கேட்ட உடனே பதில் சொல்லு. அதெல்லாம் அப்புறம்